ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா பற்றி பார்த்தலாமா? இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா காலேஜ் தான் படிக்கிறாரு. அவர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஒன்று இருந்து ஆகணும்ல, அதனால ஒரு லவ் ஒன்று அவருக்கு ஒன்று இருக்குது. அதாவது அவர் ட்ரூவாகவே அந்த பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா காலேஜில் உள்ள மாடியில் போய் நிற்கிறாரு. இதுக்கு என்னடா இது, சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே தான் ஏறுறாங்க, வேறு ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் இங்கே தான் ஏறுறாங்கன்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. ஸோ அவர் எதுக்காக இப்போ இங்கே ஏறி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் லவ் பண்ணுற அந்த ஒன் அண்ட் ஒன் லவ்லி பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அவர் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே ஏறி நின்றுட்டு கத்தி கத்தி அதாவது விஷ் பண்ணிட்டு இருக்காரு. போகிற வரவங்க எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் சத்தம் போடவே ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. அவரோட லவ்வர் பொண்ணு பார்த்தோன்னே அதுக்கும் ஓகே, ஏன்னா எல்லாரும் பார்த்தோன்னே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல, அதனால் அந்த பொண்ணு வந்துட்டு சிரிச்சு வைக்குது. ஆனால் இந்த ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. பேருக்கு லவ் பண்ணுற மாதிரி ஏதோ நம்மளை சுற்றி சுற்றி வரான்ல, அந்த மாதிரி தான் லவ் பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணு. அதாவது லவ்னு கூட அதை சொல்ல முடியாது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்சியராக அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோ பண்ணுறதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும். பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் சிரிச்சு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடும். இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பலதும் யோசிக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எப்படா காலேஜை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நேராக கடைக்கு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கேக்கை வாங்கிக்கிட்டு நேராக ஹீரோயின் இருக்க, அதாவது அந்த லவர் பொண்ணு இருக்க இடத்துக்கே போகிறாரு. போனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா அது, வீட்டுக்கு தானே வந்தால் கேக்கு வாங்குற கேப்பில் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு, பெல் அடிச்சு பார்க்குறாரு. சரி ஃபோனு தான் கையில் இருக்குமே, அதையாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. ஆனால் நாட் ரீச்சபிள் இப்படியே தான் வந்துட்டே இருக்கு. இவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, எங்கே போனான்னு தெரியல. ஸோ பர்த்டேவாக இருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பக்கத்து வீட்டு கதவை தட்டுவார். அவங்க தட்டின உடனே திறந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் தான். உடனே என்ன சொல்வாருன்னா, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்களா, அவங்க என்னோட லவர் தான் அங்கே குடியிருக்காங்க, ஆனால் அவங்க கதவை தட்டினா திறக்கல, வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கேக்கு வெளியவே வச்சுட்டு நான் நின்றுட்டு இருக்க முடியாது, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக இருக்கும், ஸோ அதில் மட்டும் இதை வச்சுருங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து இதை தயவு செஞ்சு கட் பண்ணி நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே அந்த கேக்கை வாங்கி அவங்க பத்திரமா வச்சுக்கிறாங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. வர்ற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோவும் இப்போ கிளம்பிடுறாரு. வர வழி பூராவுமே வந்துட்டு ஹீரோ அந்த பொண்ணையை லவர் பொண்ணையை நினச்சிட்டே வராரு. இந்த பொண்ணு இப்போ வந்து பார்த்தான்னு வச்சுக்கேன் அசந்து போயிடுவா, அந்த அளவுக்கு நான் லவ் போயமாக எழுதி வச்சிருக்கேன் அதில் அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு அவள் அசந்துருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வருது. எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வருது. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, யாரை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறா, என்னதானா அப்படின்ற மாதிரி அவருக்கு அந்த அளவுக்கு யோசனையாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீ சும்மா விளையாடாத, அதாவது பர்த்டே அன்னைக்கு ஏதாவது நம்ம அதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரிலாமா பண்ணுவேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமே இது பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி என்னால் உன்னை லவ் பண்ண முடியும், சொல்லணும் அப்படின்னா உன்னை சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுது. இந்த ஹீரோவுக்கு வேறு வழியே இல்லை, என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கிற நேரம் பார்த்து இடியும் மழையுமா அதிகமாகிடுது. ஹீரோக்கு இப்போ வாழ்க்கையே இடிஞ்சு போன மாதிரி இருக்குது. அப்படியே சோகமாக நடந்து வந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில் வந்து தொப்புன்னு கொட்டுற மாதிரி இருக்குது. அவருக்கு அது வேற ஒரு பக்கம் வலிச்சிட்டே இருக்குது. அப்படியே மலையிலேயே சோகமாக நடந்து போயிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ ஒரு லூசு பையன் ஒருத்தன் வந்துடுறான். அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸாகவே போட்டிருக்கான். மூஞ்சில் கொஞ்சம் கூட அடையாளமே எதுவுமே தெரியல. எதுக்காக அடிக்கிறான், ஏன் அடிக்கிறானே தெரியல. ஒரு கட்டையை வச்சு ஒரே போடு ஹீரோ மண்டையில் அப்படியே போட்டாரு. அங்கேயே ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. அந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அடிச்சார்ல அவரோட காலை பிடிக்க பார்க்குறாரு. இன்னுமா நீ இன்னும் மயக்கத்தில் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரே போடு, அவ்வளோதான் ஹீரோ அங்கேயே மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடுறாரு அங்கேருந்து. எதுக்காக அடிச்சான்றது ஹீரோக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அப்படியே ஹீரோ மயக்கத்தில் இருக்காரு. இந்த நேரத்தில் இடியும் மின்னலும் மழையும் அதிகமானதுனால ஹீரோ மேலே ஏதோ ஒரு மின்னல் வந்து பாஞ்சிருது. அது பாஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் கண் விழிச்சு பார்க்குறாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் அவருக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நர்ஸு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. அவர் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நர்ஸு மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ஹீரோவுக்கு தெரியுது. அப்படின்னா அவருக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே அர்த்தம். ஸோ இப்போ ஹீரோவுக்கு வந்து அதாவது அந்த நர்ஸ் மனசில் என்ன இருக்குது அப்படின்றது இப்போ தெரியுது. என்ன மனசில் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வீட்டு சூழ்நிலை, வீட்டு கஷ்டத்தை பற்றிலாம் மனசில் நினச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இது நல்லாவே கேட்கவும், கவலைப்படாதீங்க, வீட்டில் அது மாதிரி சூழ்நிலை ஒரு சில நேரம் அப்படி தான் இருக்கும், எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்த பேஷண்ட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு சும்மா இருக்க விருப்பமே இல்லை. சரி வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வராண்டாவில் நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த டைம் பார்த்தோன்னா ஒரு லேடி வராங்க. யாரையோ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ரூம் நம்பர் சொல்லி அந்த ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து காட்டுறாரு. அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தேங்க் பண்ணுறதுக்காக அவர் கையை கொடுக்குறாங்க. கையை கொடுக்கும்போது இந்த லேடி மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் இந்த பையன், அடிபட்டிருக்கு, இப்போ தான் ட்ரீட்மெண்ட் நடத்திட்டு இருக்கு, அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கான், கூட யாரும் இல்லை போலையே அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் ஓடிட்டு இருக்கு. இது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்காக போலீஸ் வந்திருக்காரு. என்ன ஆச்சு, உங்களை யார் இப்படி அடிச்சது, என்ன இதுன்னு விசாரிக்கும் போது எனக்கே தெரியல அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா நீ இப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு இப்படி நடந்ததுனால எனக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. என்ன பவர்
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல யார் மனசுல என்ன நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அவர் உடனே ஹீரோவ பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. இத பேசும்போது ஹீரோ வந்து அந்த போலீஸ்காரோட கைய புடிச்சு தான் பேசுறாரு. ஆனா அவர் நினைக்கிறது எதுவுமே அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. உடனே அவர் என்ன சொல்றாரு, "தம்பி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கருந்து போயிடுறாரு. இவர் என்ன சொன்னா நம்ப மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே யோசனையா இருக்கு. அதோட அங்க இருந்து பார்க்குறாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்ப மறுபடியும் ஹீரோ வந்து காலேஜுக்கு வராரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, திரும்ப ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாரு. இந்த மாதிரிடா எனக்கு வந்து மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்குதுன்னு ஃப்ரெண்டோட கைய பிடிச்சு சொல்றாரு, பேசுறாரு. ஆனா அவரும் அத நம்ப மாட்டேங்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட கைய பிடிக்கும்போது அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் போல இருக்கு. ஏதோ சின்னதா நம்மளுக்கு தோணியிருக்கு. அதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் தூக்கி போட்டு லிஃப்ட்ல ஏறலான்னு உள்ள போறாரு. உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க எக்கச்சக்கமான பொண்ணுங்களும் அந்த லிஃப்ட்ட அடைக்கிற அளவுக்கு ஏறிடுறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ஹீரோ கைய அந்த கூட்டத்துல வந்து தெரியாம டச் பண்றாங்கல்ல. டச் பண்ணும்போது அந்த பொண்ணுங்கலாம் நினைக்கிறதெல்லாம் எல்லாமே ஹீரோக்கு கேட்க ஆரம்பிக்குது. "குய்யமுய்யா, குய்யமுய்யா, குய்யமுய்யான்னு" காது ஃபுல்லா அவருக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பேசும்போது நம்மளுக்கு காது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோவா லிஃப்ட் எப்படா நிக்கும், எப்படா வெளிய தப்பிச்சு ஓடலான்ற மாரி வெளிய ஓடி வந்துர்றாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே கிளியரா புரியுது. பொண்ணுங்க மனசுல என்ன நெனச்சாலும் அது மட்டும் தான் அவருக்கு கேட்கும். அதாவது அவருக்கு தெரியுன்றது அவருக்கு தெரிய வருது. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, அவர் வந்து அந்த பொண்ண லவ் பண்றார்ல, அது ரொம்ப ட்ரூவாவே லவ் பண்றாரு. அவருக்கு என்னன்னா, எப்படியாவது அவ வந்து என்ன சொன்னா, "என் மனசுல நான் என்ன நெனைக்கிறேன்றதே நீ தெரிஞ்சுக்காம, புரிஞ்சுக்காம நீ நடந்துட்டு இருக்க. உன்ன எப்படி என்னால லவ் பண்ண முடியும்? பிரேக்கப்" அப்படின்ற மாரி தானே சொல்லிட்டு போனாங்க. ஸோ, இப்போ வந்துட்டு அந்த பிரேக்கப் இருக்கக்கூடாது அப்படின்னா, அவ மனச புரிஞ்சுட்டு நம்ம நடந்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே! அப்படின்னு நேரா போய் நம்ம செல்லக்குட்டிய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வராரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "ஹாய் டார்லிங்" அப்படின்ற மாரியே உள்ள போறாரு. இவங்கள பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாரி அதிர்ச்சியா தான் ஆகுது. அதோட பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து பின்னாடி ஒரு ஆள் வந்து நின்னுட்டு இருக்காரு. "இவன் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என் ஃப்ரெண்டு" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, நான் உன்ன மனசுக்கு புரிஞ்சுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி, "இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு. "அதெல்லாம் கிடையாது. நான் வேணும்னு எனக்கு நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது. நான் சொன்னா ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? எனக்கு இந்த லவ்லலாம் விருப்பமே இல்ல. நீ இங்க இருந்து போயிடு" அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லுது. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் அந்த பொண்ணோட கைய புடிச்சுக்கிறாரு. புடிச்சுட்டு, "இங்க பாரு, நான் உன் மனச புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன்னு தானே நீ அப்படிலாம் சொன்ன. இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, "உன் பர்த்டே அப்ப நான் இங்க வந்திருந்தேனே, நீ எங்க போயிருந்த? எதுக்காக எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து பிரேக்கப் சொன்ன?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கேட்டுட்டே இருப்பாரு. அவர் கைய புடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து யோசிக்குது. அந்த கொஸ்டின் கேட்டார்ல, டைம்ல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பலதும் யோசிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது ஹீரோக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிருது. அவர் வந்து வாசல்ல அவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்தார்ல, பெல் அடிச்சார்ல, கதவு தட்டினார்ல, ஃபோன் போட்டார்ல, இந்த பொண்ணு எடுக்கவே இல்ல. ஆனா இது உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர தான் கொஞ்ச நேரத்துக்கு பாய் ஃப்ரெண்ட், லவ்வர் அந்த மாரி ஏதோ ஒரு இதுல, அந்த மாரி அவர் கூட தான் அது இருந்திருக்கும். அவர் கூட ரொம்ப க்ளோஸாவே இருந்திருக்கும். இது எல்லாமே நடந்த சீன் மொத்தமும் வந்துட்டு ஹீரோ கண்ணுக்கு இப்ப நல்லாவே தெரியுது. உடனே, "சீ நீ இப்படிப்பட்ட பொண்ணா நீனு? இவன லவ் பண்றதுக்காக தானே என்ன நீ பிரேக்கப் பண்ண? இவ்ளோ அதாவது சீப்பான ஒரு கேரக்டரா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்ன நான் எந்த அளவுக்கு நினைச்சு வச்சிருந்தேன்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோவப்படுறாரு. எமோஷனல் ஆகுறாரு. உடனே கைய வேற அப்படியே உதறி விட்டுறாரு. இவர் ரொம்ப எமோஷனல் ஆனோனே பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு மூக்குலேருந்து ஒரு மாரி ப்ளீட் ஆகுற மாரி இருக்கு. இத பார்த்தா அந்த பொண்ணே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. அந்த பொண்ண பார்த்தாலே ஒரு மாரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து ஹீரோ வேக வேகமா வெளிய வந்துர்றாரு. இப்ப சோகமா தாங்க முடியல. அங்கருந்து பொறுமையா நடந்து போயிடுறாரு. ஒரு கடற்கரை பக்கமா போய் உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு திரும்பவும் வாழ்க்கவே வெறுத்த மாரி இருக்கு. நம்ம வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. "இது என்னடா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே" அப்படின்ற மாரி அவரு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஹீரோட கைய வேற புடிச்சுக்குது. "என்ன எப்படி அவன் ஏமாத்தலாம்? நான் அவன எவ்வளோ லவ் பண்ணேன். என்ன எப்படி அவன் ஏமாத்தலாம்?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கு. உடனே ஹீரோக்கு வந்துட்டு நம்மளோட அதே சேம் ஃபீலிங்கா தான் அங்கேயும் இருக்கு. சரி அவ கதைய தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துறேன். ஏன்னா அந்த கைய பிடிச்சிட்டு விட மாட்டேங்குது. உடனே ஹீரோ அங்க உட்காந்துக்கிறாரா, உடனே ஹீரோ சொல்லுவாரு, "எனக்கும் அதே பிரச்சனை தான். நான் ரொம்ப லவ் பண்ணவே என்ன வந்துட்டு கைவிட்டுட்டா" அப்படின்னு சொல்லும்போது, இவங்கலாம் ஏன் இப்படி இருக்காங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, அது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஹீரோக்கு வேற கொஞ்சம் குடுக்குது. அவரும் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "எனக்கு வந்து பவர்லாம் இருக்கு. பொண்ணுங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், "அப்படியா? அப்ப நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன் கண்டுபிடி" அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க கைய தொட்டு பார்க்கும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பர்சனாலிட்டி உள்ள இருக்கிறது ஹீரோவுக்கு தெரிய வருது. அப்போ உங்களுக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்க மாரி இருக்கேன்னவுனே, அந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா சிரிக்கிறாங்க. அத்தோட இருக்கு. இப்ப மறுநாள் வந்துட்டு திரும்பவும் ஹீரோ வந்து காலேஜுக்கு வராரு. காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயே ஒரு சைக்காலஜி டாக்டர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஸ்டாஃபா இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஹீரோ வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவாரு, பழகுவாரு. அவர்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது, "இதெல்லாம் சும்மாடா! அதெல்லாம் நம்பிட்டு இருக்கியா நீ?" அப்படி இப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, லேடி ஸ்டாஃப். அவங்க மேல ஒரு கிரஷ் இருக்கு. அதனால அவங்கள அவருக்கு பிடிக்கும். ஸோ நேரா போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு, "நீங்க இந்த சார பத்தி சைக்காலஜி டீச்சர் இருக்கார்ல, அவர பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. உடனே அவங்க ஒரு மாதிரி வெட்கப்பட்டு சிரிப்பாங்க. இத கேட்கும்போது அவங்க கைய இந்த மாரி விஷ் பண்ற மாரி கைய புடிச்சிருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன தெரியும்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயம்லாம் ஹீரோக்கு
ஹீரோக்கு தெரிய வந்துரும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்ப அந்த சார் கிட்டயே போவாரு. போன உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லவான்ற மாரிலாம் கேட்பாரு. உடனே அவர் ஐய்யயோ! வாய மூட்றா, வாய மூட்றா, பவர இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தப்பு அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், அப்ப நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு உடனே நம்புறேன்டா, நம்புறேன். கண்டிப்பா நம்புறேன் அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிடுவாரு. விட்டா பெரிய பிரச்சனையாகும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருவாரு. உடனே என்ன பண்ணுவாரு, நீ பேசாம நல்லா படிச்சுட்டு என்கிட்டயே வந்து அசிஸ்டன்ட்டா சேர்ந்துருப்பா அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுவாரு. அதோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே சும்மா அவர் ஜோக்குக்கு தான் சொல்றாருன்னு ஓட்டிட்டே இருப்பாரு. இப்படியே 3 வருஷங்கள் மாறிடுது. 3 வருஷங்கள் போனோனே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு மாதிரி அதாவது எப்படி சொல்றது, நார்மலா இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீரோனா ஹீரோ மாரி ஆயிட்டாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். அந்த மாரி அவர் வந்து நல்ல ஒரு ஹீரோவா இருக்காருன்னு வச்சுப்போமே. அந்த மாரி வந்துட்டு இப்ப மாறிடுறாரு. இப்ப சும்மா இல்லாம அதே ப்ரொஃபசர் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா வந்து ஜாயின் பண்ணி, இப்ப அந்த வேல தான் ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. நல்லா அழகானோனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெறைய பொண்ணுங்க வந்துட்டு அவர டேட்டிங் போக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அழகா இருந்தா கூப்பிடுறாங்களே, இது என்னப்பா அநியாயமா இருக்கு. அதோட வந்துட்டு கூப்பிடும்போது பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோ யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு. உடனே வந்துட்டு அந்த ப்ரொஃபசரே கேட்பாரு, "என்னப்பா நீ இப்படியே இருக்க போறியா? ஒருத்தி உன்னை ஏமாத்திட்டான்றதுக்காக உன் லைஃபையே நீ இந்த மாரி பண்ணிக்க போறியா? டேட்டிங்லாம் போனா தானே மனசு மாறும்." அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லவும், "இல்ல எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல. அப்படியே நான் டேட்டிங் போனாலும், இவளுங்க ஒவ்வொருத்தியும் வந்து நம்மகிட்ட ஒண்ணு பேசுற ஆளுங்க. ஒண்ணு ஒண்ணு மனசுல நெனைக்கிற ஆளுங்க. அவளுங்க நெனைக்கிறதுக்கும், அவளுங்க பேசுறதுக்கும், செய்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. அதனால இதெல்லாம் தெரியாதவங்க அப்படி இருக்கலாம். நான் எல்லாத்தையும் தெரியுது எனக்கு அவங்க மனசுல நெனைக்கிறது. அப்ப எப்படி என்னால அட்ஜஸ்ட் பண்ணி அங்க முடியும்? எனக்கு இதே வெறுத்து போற மாரி இருக்கு." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. சரியா போச்சு போ! நீயும் உனக்கு ஒரு கிடைச்ச பவரும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு அவரும் அங்கருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வந்து ஹீரோயின திரும்பவும் பார்க்குறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தலையில தொப்பிய போட்டுக்கிட்டு, முகத்துல மாஸ்க் போட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாரி ஹீரோக்கு எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாரு. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன உங்களுக்கு தெரியுமான்ற மாரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பார்க்கும்போது அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அதனால அவருக்கு தெரியல. யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல எனக்கு உங்கள நல்லா தெரியும். நீங்க அந்த புரொஃபசரோட கிளாஸ்ல இருந்தீங்க அப்படின்னோனே, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? அப்ப நான் உடனே எங்கேயாவது ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, வேக வேகமா அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுறாங்க. இவ எதுக்கு இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு சுத்தமா புரியல. ஹீரோ வந்துட்டு அவரோட வேலைய பார்க்க அவரும் போயிடுறாரு. அப்ப போம்போது பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் எல்லாம் இப்ப சேர்ந்து சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டே இருக்காங்க. இத பார்க்கும்போது இதெல்லாம் எப்புட்றா மேஜிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசும்போது, எல்லாமே நம்ம ஹீரோ பண்ற வேல தான். அவர் தான் வந்துட்டு பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருவாரு அப்படின்ற மாரி இப்ப காலேஜ் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இது பத்தாதா, இந்த பவர் இருக்கிறது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கிறாரு. இப்ப நெறைய பேர வந்து நீ சேர்த்து வச்சிருக்க. என்னோட லவ்வர் என்கிட்ட நல்லாவே பேசினா, பழகுனா. ஆனா இப்ப எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஸோ நீ தான் எங்கள சேர்த்து வைக்கணும்னு சொல்லும்போது, ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாரி நசுக்கின்ற மாரி ஹீரோ கேட்குறாரு. உடனே அவரும் ஆள காட்டும்போது பார்த்தீங்கன்னா, சரி அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்ற மாரி ஹீரோ போறாரு. போனவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என் ஃப்ரெண்ட உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே சரி ஓகே தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கைய பிடிக்கும்போது ஹீரோ கவனிக்கலான்னு பார்க்குறாரு. அப்ப அந்த பொண்ணு மனசுல இந்த பையன பத்தி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்ல. இவ ஃபுல்லாவே பிளாங்க்கா இருக்கு. அப்ப ஹீரோக்கு சுத்தமா புரியவே இல்ல. டக்குனு அவர் என்ன பண்றாரு, திரும்ப ஃப்ரெண்டு கிட்ட வராரு. இங்க பாருப்பா நீ சொன்ன, நான் போய் அவட்ட கேட்டேன். ஆனா அவளும் தெரியாதுன்னு சொல்றா. அதே மாரி நான் அவள பார்க்கும்போதும் அவ மனசுலயும் எந்த உன்ன பத்தின சிந்தனைகளும் இல்ல. சோ நீ ஏன் இப்படி சொல்றன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாரி ஹீரோஸ் கேட்பாரு. அப்புறம் அவரும் எவ்வளோ சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. சரி இப்ப கிளாஸ் ஆரம்பிக்க போது கிளாஸுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிடுறாரு. இப்ப அந்த சைக்காலஜி சார் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பாடம் எடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு சைக்கோ ஒருத்தர் இருந்தான். அவன் வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்க சைக்கோத்தனமா சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் அவன் அந்த மாரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்ற மாரி ஒரு கேள்விய கேட்பாரு. பண்ணுவாரோ, பண்ண மாட்டாரோ அப்படின்ற மாரி இது ஒரு கேள்வி தான். அது நம்மளுக்கு எப்படி தோணுதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். அதோட அவர் கேட்கவும் பார்த்தீங்கன்னா, இப்பலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளிய ஒரே சத்தமா இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொண்ணு என்ன லவ் பண்ண பொண்ணு இப்ப என்ன யாருன்னே தெரியாதுன்னு இந்த ஹீரோ வந்து சொன்னதுனால, ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, ஆவுண்டா மொட்டை மாடிக்கு ஓடிடுறாங்க. அங்க போய் நின்னுட்டு குதிக்க போறேன்ற மாரி ஆக்ஷன் பண்ணி நிக்கிறாரு. உடனே எல்லாரும் வந்துட்டு என்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பேர சொல்லி அந்த பொண்ண நான் லவ் பண்ணேன். அவளும் என்ன லவ் பண்ணா. இப்ப அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேல நின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி பார்க்குறாரு. அந்த பொண்ணோட கெட்டப்ல வந்துட்டு இப்ப ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, "நீ தானே அந்த பொண்ணு. அவன் அவன் சொன்னதுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லன்னு" ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ உடனே ஹீரோ வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த பொண்ண ஹீரோயின பார்த்துட்டு, "நீ தானே அவனோட லவ்வர். எதுக்காக வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. இப்ப பாரு அவன் இந்த மாரி பண்றான்" அப்படின்னு சொல்லவும், அந்த ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு, அவங்க கைய பிடிக்கிறாரு. கைய பிடிச்சோன தான் அவருக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. அந்த ஹீரோயினோட தெரிஞ்சவங்களா தான், அதாவது அந்த கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணா, அதாவது என்ன சொல்றது, வேற காலேஜ் தான் ஹீரோயின் படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சும்மா தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது உண்மையான அந்த லவ்வர் பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, ஹீரோயின வந்துட்டு இன்னைக்கு எனக்கு இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிடிக்கல. ஸோ எனக்கு பதிலா நீ போய் அட்டெண்ட் பண்ணு அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினும் மாறு வேஷத்துல தொப்பியும் மாஸ்கையும் போட்டுட்டு மாறு வேஷத்துல அட்டெண்ட் பண்ண வந்துட்டாங்க. இன்னைக்குன்னு பார்த்து இந்த பையன் லவ் பண்ற பொண்ணு வந்துட்டு ஹீரோயின்னு நினைச்சிட்டு போய் ஹீரோ போய் கேட்கவும், ஹீரோயின் மனசுல அவர் பத்தி சுத்த நினைவுகள் எதுவுமே இல்லன்றது தெரிய வரவும், ஹீரோ போய் கேட்டதுக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஹீரோக்கு இப்ப புரிய வருது. அப்ப உண்மையான அந்த பொண்ணு லவ்வர் பொண்ணு ஹீரோயின் கிடையாது. அந்த பொண்ணுக்கு பதிலா தான் இவ வந்திருக்கா. ஏன்னா இன்னும் ஹீரோயின் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு இருக்கறனால, அவங்களால அவங்களோட அரியர்ஸ்லாம் கரெக்ட்டா கிளியர் பண்ண முடியல.
படிக்கல. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதில் கொஞ்சம் எக்ஸாம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அந்த பொண்ணு சொன்னதுனால ஹீரோயின் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன வேலை பார்ப்பாங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காஃபி ஷாப்பில் தான் வேலை பார்க்குறாங்கன்றதும் ஹீரோக்கு தெரிய வருது. இதெல்லாம் ஹீரோ அவங்க கையை பிடிச்சி பார்க்கும்போதே தெரிஞ்சு வருது. எவ்வளோ நேரம் நான் கையை பிடிச்சிட்டு இருப்பேன் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனு கையை பிடிங்கிட்டு அவங்க பாட்டுக்கும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்போ மேலே நிற்கிறவர் என்ன நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கும் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் எனக்கு வாழவே விருப்பம் இல்லைன்னு வேகமாக அவர் குதிக்க ஆரம்பிச்சிடறாரு. இந்த நேரத்தில் அதுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவரை காப்பாற்றுற மாதிரி கீழே பெட்டெல்லாம் போட்டுறாங்க. அவரையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த போலீஸில் ஒருத்தர் வராரு. வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தலையில் ஒருத்தன் அடிச்சான்ல, நீ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்தியே, நான் கூட வந்து உன்னை விசாரிக்கும் போது எனக்கு ஒரு பவர் கிடச்சிருக்குன்னு சொன்னால் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். 3 வருஷம் ஆச்சு, நீ ரெஸ்ட் எடுத்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கவும் அதுக்கு ஒன்று ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோ என்ன கேட்பாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேட்டில் எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு டேட் அவர் சொல்லுவார். அப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைக்காலஜி அந்த சார் இருக்கார்ல, அவரும் வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைக்கோ கில், அதாவது அந்த கில்லர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலைலாம் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை சொல்லுவார். இது ரெண்டுமே கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும். நம்மள அடிச்சிருக்கான், 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்கானா, அன்னையிலேருந்து தான் அவன் இந்த மாதிரி வேலைங்களை ஆரம்பிச்சிருக்கானா, அப்போ இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்துட்டு யோசிக்க ஆரம்பிப்பார். இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அதே காலேஜுக்கு வராங்க. அவங்க நார்மலாக இப்போ ஹீரோயின் அந்த கெட்டப்லேயே வராங்க. அவங்களும் அடிக்கடி இங்கே வந்து போகிறதா தான் இருக்குது. அப்போ அந்த சைக்காலஜிஸ்ட் சார் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பதிலாக நீ வந்துட்டு ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்க, இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை அது ஒரு சூழ்நிலையால் தான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் திரும்பவும் இந்த சார் கேட்குறாரு, நீ தான் அந்த பையனை லவ் பண்ணியா, உனக்காக ஒரு பையன் மேலேருந்து இது பண்ணியிருக்கானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அந்த பையனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ ஒன்று இதெல்லாம் 2 பேரும் பேசும்போது ஹீரோ வந்து மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்குறாரு. அவர் தான் இதை கேட்கவும் சொல்லியிருப்பாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்த உடனே இப்போ இந்த சார் சொல்லுவார், என்னடா நீ இப்படி சொல்கிற, அந்த பொண்ணு இப்படி சொல்கிறான்னு. இல்லை ஒரு பையன் இந்த மாதிரி லவ் பண்ணுறா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி பொய்யா சொல்ல போகிறான், அவள் வந்து எதுவுமே அதாவது சிக்னல் கொடுக்காம ஒரு பையன் எதுவும் அதை சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க ஒரு பொண்ணு வந்து ஏதோ இது பார்வையிலையோ ஏதோ ஒரு செய்கையிலையோ ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரியப்படுத்தினா மட்டும்தான் ஒரு பையன் வந்துட்டு அதுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணுவானே தவிர்த்து சும்மா எந்த பொண்ணும் எந்த பையன் பின்னாடி அந்த மாதிரிலாம் வம்பெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு யோசிப்பார், இல்லை இவ மேலே எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, அவள் வேலை பார்க்குற அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறேன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருவார். அந்த காஃபி ஷாப் வராரு. ஹீரோவை அங்கே வந்து ஹீரோயின் வந்து பார்த்துடுறாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து காஃபிலாம் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு திரும்பவும் அதை பற்றி பேசும்போது அதை பற்றி பேசுறது வந்து எதுவுமே பேசுறதுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி விடு, இப்போ நம்ம தான் 2-3 தடவை பார்த்துட்டோம், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி கையை கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க கையை பிடிச்சி திரும்ப ஏதாவது கறக்கலாம், ஏதாவது கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கிளம்பு இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ இவருக்கு ஒரு வழியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பி போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா குதிச்சாரில் அவருக்கு கழுத்தில் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. அதோட ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் இந்த வலியெல்லாம் தாங்க முடியுமா சொல்லுங்கள். அதனால் எங்கேருந்து எங்கேயும் குதிக்காதீங்க, இது சுளுக்குகளுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வந்துட்டு ஹீரோ போய் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்டா அவள் வந்து பேரே வேறடா, நீ சொல்கிற பேரே வேறு, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு. இல்லை நீ சொல்கிறது தப்பு, அவள் என்னை லவ் பண்ணா, அது மட்டும் இல்லாமல் என் கூட நல்லா பேசிகிட்டு இருந்தா, இப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு எனக்கு சுத்தமாக தெரியலன்னு திரும்பவும் அவர் அதை தான் சொல்கிறாரு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுன்ற மாதிரி அவருக்கு ரொம்பவே யோசனையாக போயிடுது. திரும்பவும் அவர் ஏதாவது எனக்கு ஏதாவது ஐடியா கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கறதுனால ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப நீ போ, அவள் காலேஜ் முடிச்சு இப்போ வீட்டுக்கு தானே போவா, போகிற இடத்துக்கு கையை பிடிச்சி ஐ லவ் யூ, நான் உன்னை தவிர வேறு யாரையுமே காதலிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுடா, எல்லாம் செட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி நீயும் கூட வந்து நில்லு, நீ ஆனால் தூரமாக நில்லு, நான் இதெல்லாம் பண்ணுறேன், செட் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ 2 பேரும் வராங்க. ஹீரோ ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு. ஹீரோயின் வரதை பார்த்தோன்னே நேராக இவர் போயிடுறாரு. ஏன் என்னை வந்து எதுவுமே தெரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிற, என்னை தெரியாத மாதிரி ஏன் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்க, நீ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னியா இல்லையா, என் கூட எவ்வளோ க்ளோஸாக நீ இருந்த, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் கையில் வச்சிருக்க பேக் வச்சு துப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பல தடவை சொல்லிட்டேன் என் பின்னாடி சுத்தாதேன்னு, நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை, உன் பின்னாடி நான் வரவும் இல்லை அப்படின்ற மாதிரி அடிச்சிடுறாங்க. உடனே அந்த பையனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு, நீ சொன்ன விஷயம், நீ இப்படி பண்ணுன்னு சொன்னதுனால தானே நான் போய் பண்ணேன், எதுவுமே செட்டாகவே ஆகலை, இதுக்கப்புறம் நானே ஏதாவது பார்த்துக்கிறேன், நீ எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறாரு. உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. நான் பிஸ்னஸ் ஆவா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவன் சொன்னால் ஹெல்ப் கேட்டான்னு தானே நான் பண்ணேன், அதுக்கு செட் ஆகலைன்னா நம்மள வந்து இப்படி சொல்லிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இருந்தாலும் அவர் வருத்தத்தில் இருக்காரு. சரி கொஞ்சம் நேரம் விட்டு வைப்போம்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் போகிறாங்க. பின்னாடியே போகிறாரு. இந்த அம்மா என்ன நில்லு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அவன் இந்த மாதிரி உன்னை லவ் பண்ணியிருக்கான், நீயும் லவ் பண்ணியிருக்க, இப்போ என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் லவ் பண்ணதை அவன் பின்னாடி சுற்றினதை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நான் பார்க்கல, நான் காலேஜில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது போய் சொல்லிட்டு என் பின்னாடி தெரிஞ்சுன்னா அவ்வளோதான்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி அவரது நிற்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கவும் இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஏதோ மேலே இருந்து அவங்க ஏதோ எட்டி பார்க்குற மாதிரி, உயரத்துலேருந்து எட்டி பார்த்து அங்கேருந்து உழுவ போகிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. உன்னை கையை விட்டுறாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு தடவை அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் என் கையை பிடிக்கிற வேலை வச்சுக்கிட்டு அவன் தோலை உரிச்சு போடுவான் அப்படின்ற மாதிரி
திட்டிவிட்டு அங்கேருந்து ஹீரோயினும் போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு தலையெல்லாம் சுத்துற மாரியே இருக்கு. இவள சுத்தி சுத்தி நம்ம தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாரி ஹீரோ நினச்சிட்டே இருப்பாரு. அதோட விட்டுர்றாரு. அவர் வேலைய பார்க்குறாரு. திரும்ப மறுநாள் சாயங்காலம் ஹீரோ வெளிய போறாரு. வெளிய போற நேரம் ஆப்போசிட்ல தான் ஹீரோயின் வராங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஆள் அடையாளமே தெரியல. அதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி வேற மாதிரி ரொம்ப மாடலா இருக்காங்க. ட்ரெஸ்ஸும் ரொம்ப மாடலா போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்காங்க. ரொம்பவே நல்லா லுக்கா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப மாடர்னான ட்ரெஸ்ஸு அப்படின்னா, அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஆப்போசிட்ல வராங்க. ஹீரோக்கு ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கிறாரு. இது அந்த பொண்ணு தானா? ரொம்பவே மாறிட்டாளே! எப்படி இது? நேத்து பார்க்கும்போது இப்படி இல்லையே! அப்படின்ற மாரிலாம் அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயின் அவர கிராஸ் பண்ணி போறாங்க. ஹீரோவ கொஞ்சம் கூட தெரிஞ்ச மாரியே காட்டிக்கல. அதாவது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு பிடிக்காது. கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்கல்ல. எதுவுமே பண்ணாம அவங்க பாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போது ஹீரோக்கே ஒரு மாரி சந்தேகமா இருக்கும். இந்த பொண்ணு என்ன அவ பாட்டுக்கு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா, நேரா போயிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, இப்ப நைட்டு முடிஞ்சு காலையிலயும் ஆகுது. காலையில ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிபிஷன் நடந்துட்டுருக்கும். அந்த எக்ஸிபிஷன்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கும். இப்ப முழிச்சு பார்த்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? அதுவும் இது என்ன ட்ரெஸ்? இந்த மாரிலாம் ட்ரெஸ் போட்டுருக்கேன். இப்படிலாம் இருக்கேன். எப்படி இது? அப்படின்ற மாரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா நல்ல வேளையா கையில ஃபோன் மட்டும் மறக்காம எடுத்துட்டு வந்திருக்காங்க. உடனே ஃபோன போட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. இந்த மாரி ஒரு இடத்துல இருக்கேன். உடனே வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்ற மாரி அவங்க சொல்லவும், நான் உடனே வரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. இதுக்கு இடையில இந்த எக்ஸிபிஷன்ல இருக்கவங்கலாம் யார்மா நீ? இன்னும் விடிய விடிய இங்கேயே தூங்கிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின தொரத்த ஆரம்பிச்சுறாங்க. செப்பல போடுறதுக்கு கூட ஹீரோயினுக்கு நேரம் இல்ல. ஒரு கையில ஹேண்ட் பேக்கையும், ஒரு கையில செருப்பையும் தூக்கிட்டு ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சுறாங்க. பாதி வழியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, "என்னடி நீ இப்படி தூக்கிக்கிட்டு எல்லாத்தையும் செருப்ப மொதக்கொண்டு கையில தூக்கிக்கிட்டு ஓடி வர? என்னடி ஆச்சு? எதுக்குடி இங்க வந்து தூங்குன?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எனக்கே தெரியல. நேத்து நைட்டு வந்துட்டு நான் என்ன லவ் பண்றேன்னு ஒரு பையன் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த பையன் வந்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். அவன இனிமே என்ன ஃபாலோ பண்ணாத அப்படி இப்படின்னு கண்டபடி திட்டிட்டு நான் வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னோ தெரியல. நான் இங்க இருக்கேன்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இதே நேரத்துல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்களா. இப்ப ஹீரோ வந்து நல்லா தூங்கி முழிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கும். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அந்த ரொமான்டிக்கா வந்தத பார்த்தார்ல, நேரா அவர பார்க்க தான் வந்து அவருக்கு கிஸ் பண்ண மாரி அவர் கனவு கண்டுட்டு இருப்பாரு. உடனே அவர் ரொம்ப ரொமான்டிக்கா தான் இருப்பாரு. ஹீரோயின் பேர சொல்லிட்டே இருப்பாரு. அத பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ அசிஸ்டன்ட்டா வேலை பார்க்குறார்ல, அந்த புரொஃபசரோட தங்கச்சியா தான் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோவ போட்டு எழுப்பி விட்டுருவாங்க. "என்ன நீ தூக்கத்துல வேற ஏதோ ஒரு பொண்ணு பேர சொல்லி புலம்பிட்டு இருக்க. இங்க பாரு நான் ஸ்கூல் படிக்கிறதா இருந்தாலும் இந்த வருஷத்தோட எனக்கு படிப்பு முடியுது. இதுக்கப்புறம் நான் காலேஜ் தான் போறேன். ஸோ நீ யாரையும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் உன்ன லவ் பண்றேன்." அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி எண்ணத்தோட "நீ இங்க வராத" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் பாட்டுக்கும் போயிடுறாரு. ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த சாரோட தங்கச்சி இருக்காங்களா, நேரா அவர் அண்ணன்கிட்டயே போயிடுறாங்க. "இங்க பாரு அவன நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அவன் வேற எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது. லவ் பண்ணவே கூடாது. அது நீ தான் பொறுப்பு. பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவருக்கா என்ன பண்றதுன்னே தெரியல. லவ் பண்ணதுக்கு அப்புறம் வர பிரச்சனை பத்தாதுன்னு முன்னாடியே வர பிரச்சனையா அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அந்த நேரம் தான் ஹீரோயின் வருவாங்களா, அப்ப இந்த சார் வந்து என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா நீ வந்து நல்லா படிக்கிற பொண்ணா இருக்க. காஃபி ஷாப்லாம் போய் அப்படிலாம் பண்ணாத. வேஸ்ட் பண்ணாத உன் டைம. நீ வந்துட்டு இங்கேயே வந்துட்டு எனக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. என்னோட அசிஸ்டன்ட்டாவே நீ இருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கு சந்தோஷமா போயிடுது. ஏன்னா இந்த இந்த ஜாப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. இன்னும் கொஞ்சம் நாலேட்ஜ டெவலப் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அப்பதான் வந்து ஹீரோ வராரா, ஹீரோவ பார்த்த உடனே இவனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இவரும் என்னோட அசிஸ்டன்ட் தான். நீங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப என்னடா பண்றதுன்னு யோசனையா இருக்கும். சரி ஓகே. அதாவது நம்ம கூட வேலை பார்க்க போறவரா போயிட்டாருன்ன உடனே இப்ப ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலான்ற மாரி பேசுவாங்க. அப்பவும் ஹீரோ வந்து தொட்டு பார்க்கும்போது அவங்க கை தொட்டு பார்க்கும்போது, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு சுத்தமா அந்த பையன் யாருன்றதே கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்காது. அப்ப இவ சொல்றது உண்மைதான். இவ வந்துட்டு உண்மையிலேயே நம்ம அந்த பையன வந்து லவ் பண்ணல. ஆனா அப்புறம் அவன் ஏன் வந்துட்டு இந்த பொண்ணு லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரியிறான். அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு குழப்பமாவே இருந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "டேய் அவனுக்கு கால் பண்ணேன்டா. அதாவது அந்த லவர் பையனுக்கு. அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்டா." அப்படின்னு சொல்லவும், நானும் அவனுக்கு கால் பண்ணி பார்த்தேன். சுத்தமா அவன் வந்து எடுக்க மாட்றான். அப்படின்ற மாரி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, "நானும் ஒரு பொண்ண லவ் பண்றேன்டா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஆ உண்டா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. எனக்கு சுத்தமா புடிக்கல. அதனால அவள பிரேக்கப் பண்ணிடலான்னு இருக்கேன்." அப்படின்ற மாரி இவர் சொல்லிட்டே இருக்காரு. உடனே ஹீரோ வந்து கேட்குறாரு, "இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமா போச்சுல்ல? லவ் பண்றதும், பிரேக்கப் பண்றதும். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாரி நடக்க விடவே மாட்டேன். நான் சொல்ற ஐடியா படி திரும்ப போய் அந்த பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், "சரி ஓகே. இந்த தடவ தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. "சரி ஓகே. நீ இன்னைக்கு ஈவினிங் போய் அவகிட்ட பேசு. நான் மறைஞ்சு நின்னுக்கிறேன். அவகிட்ட நீ பேசும்போது அவ என்ன சொல்றான்றத நீ மெசேஜ் மூலியமா எனக்கு சொல்லு. அதுக்கு நீ என்ன ரிப்ளை பண்ணணுன்றத நான் உனக்கு சொல்றேன். நான் சொல்ற மாரி நீ சொன்னீன்னா, அந்த பிரிஞ்சு போன லவ் சேர்ந்துரும். உங்களுக்குள்ள அந்த இது வந்துரும். அந்த அந்யோன்யம்லாம் வந்துரும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோவ கூட்டு போறாரு.
ஒரு மரத்தடியில ஹீரோ மறைய நிக்க வச்சுட்டு இவர் மட்டும் வராரு. இப்ப இவர் லவ் பண்ற பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் ஒரு பக்கம் உழுந்து கிடந்தாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் வந்தாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு இவர் லவ் பண்ற பொண்ணாவே இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தோம்னா, ஹீரோயின் கிட்ட அது புலம்பிட்டு இருக்கு. என் லவ்வர் வந்துட்டு எனக்கு பிரேக்கப்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து எந்த ஃபீலும் பண்ணாத, நீ கவலைப்படாத. நீ அவன்கிட்ட இப்ப சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, நீ போ. நீ போம்போது நான் அந்த மரத்துக்கிட்ட மறைஞ்சு நின்னுட்டு இருக்கேன். நான் சொல்றத மட்டும் நீ சொல்லு. அவன் கண்டிப்பா அந்த மாரி இருக்க மாட்டான் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. மொத்தத்துல இப்ப ஹீரோவும் மறைஞ்சு நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசணும். அதுக்கு என்ன பேசணுன்றத அவங்க சொல்றத சொல்லணும். அந்த மாரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து ஹீரோயின் வந்து என்ன கேட்க சொல்வாங்கன்னா, எதுக்காக பிரேக்கப் பண்ணிக்கலான்ற விஷயத்த வந்து மெசேஜ்ல போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட எதுக்காடா அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லுவான்னா, இல்ல நேர்ல சொல்ல பயமா இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப கோவமாவே வந்துரும். உடனே வெளிய வந்துருவாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லவ் பண்ணணும்னு சொல்லும்போது, மத்த விஷயங்கள் பேசும்போதெல்லாம் நேர்ல செய்யணும்னு தோணுதுல்ல. ஆனா பிரேக்கப்ன்னு சொல்றத வந்துட்டு நேர்ல சொல்ல கூட தைரியம் இல்லையா உனக்கு? அப்படின்ற மாரிலாம் கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இந்த பையனும் ஒரு பக்கம் நடுங்கி போயிட்டான். அப்பதான் வந்து ஹீரோவும் வெளிய வந்துர்றாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. ஓ! எல்லாம் ஒரே கூட்டாளிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாரி எதுவும் பேசாம போறாங்க. போற நேரம் அவங்களோட கைய மட்டும் கொஞ்சம் லைட்டா டச் ஆகுது. அப்பவும் ஹீரோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு உயரத்துலேருந்து எதையோ எட்டி பார்க்குற மாரியே இருக்கு. எதுக்காக இவ இதே சிந்தனையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவ ஃப்ரெண்டு தானே அவங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஒரு பையன லவ் பண்ணா. ரொம்ப சின்சியரா லவ் பண்ணா. ஆனா அந்த பையன் வந்துட்டு ஏமாத்திட்டான். அதுலருந்தே அவ வந்துட்டு அவ வாழ்க்கைய வெறுத்து போற மாரி தான் யோசிச்சுட்டே இருப்பா. அதனால தான் அப்படி நினைக்கிறா போல இருக்கு. அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஹீரோக்கு வந்து கஷ்டமா இருக்கு. இப்படி தானே அவருக்கும் லவ் ஃபெயிலியரா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு அந்த வலிய தானே அனுபவிச்சுட்டு இருப்பா அப்படின்ற மாரி நினைச்சுக்கிறாரு. அதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நடந்து போனவங்க ஒரு போஸ்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த போஸ்டர பார்த்தோன்னா அங்கேயே நின்னு அழ ஆரம்பிச்சுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த படத்தெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அதாவது அந்த லவ்வர் பையனோட பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரிஞ்சுட்டானே, பிரேக்கப் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துருவாரு. என்ன சொல்வாருன்னா, அழணும்னு தோணா கத்தி கதறி அழுதுரு. மனசுல வச்சு அடக்கிக்காத. அது நல்லதில்ல அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அழுகையா வரும். நான் ஒண்ணும் அழுகல அப்படின்ற மாரி சமாளிச்சுப்பாங்க. ஓகே ஒரு மாரி கஷ்டமாயிடுது. உடனே அவங்க கண்ல தண்ணியா வருதா, கன்னத்த வச்சு அதாவது கன்னத்துல கைய வச்சு துடைக்கிறாரு. ஹீரோனுக்கு கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் ஆயிடுறாங்க. அப்படியே அவங்க அசால்ட்டா நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேப்ப பயன்படுத்தி கிஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ மூவ் பண்றாரு. ஏன்னா ஏற்கனவே ஹீரோயின கிஸ் பண்ற மாரிலாம் அவருக்கு கனவு வந்திருக்கும்ல. அத இன்னைக்கு நினைவா மாத்திடுறேன் அப்படின்ற மாரி அவர் நினைச்சு மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பொறுத்திருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? அப்படின்ற மாரி கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்புறம் தான் ஹீரோ கேட்பாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம்ல. அன்னைக்கு கூட நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாரிலாம் உளறிட்டு இருந்தியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு ஒரு பொண்ண புடிச்சிருந்ததுன்னா உடனே வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன பார்த்தேன். ஏற்கனவே உன்ன பார்த்த மாரி இருக்கு. எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த மாரி டயலாக் எல்லாம் பழைய டயலாக். இதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. எனக்கு லவ் பண்ற ஐடியாவும் இல்ல. டேட்டிங்கும் சுத்தமா பிடிக்காது. நீ கிளம்புற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அத தான் ஹீரோயின் அப்படியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டேட்டிங் பிடிக்கல, லவ் பிடிக்கல, இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. மெயினா வந்துட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காதுன்னு ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோக்கும் அதே பிரச்சனை தானே. எல்லாருமே மாத்தி மாத்தி பேசுறாங்க, மாத்தி மாத்தி நினைக்கிறாங்கன்னு அவர் ரொம்பவே இப்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின அவருக்கு ரொம்பவே பிடிக்குது. அதோட ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ப்ரொஃபசர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாரி ஹீரோயின் தான் இனிமே என்னோட காதலி அப்படின்ற மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் நினைச்ச மாதிரி அவ இருக்கா. மனசுல வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுறதெல்லாம் அவளுக்கும் பிடிக்கல. ஸோ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஆனா என்ன நான் கிஸ் பண்ணும்போது அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாரிலாம் சொல்லவும் அவரு சிரிக்க ஆரம்பிச்சுறாரு. உன்ன ஒரு பொண்ணு இந்த மாரிலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா தானே இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப ஹீரோயின் வராங்க. 3 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப அந்த ப்ரொஃபசர் வந்து என்ன கேட்பாரு, வீக்கெண்ட்ல வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கு. அதாவது வந்துட்டு நான் இந்த மாரி கொஞ்சம் பெண்டிங்கான வேலையெல்லாம் வந்துட்டு பார்க்கறதா இருக்கேன். நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாரு, வீக்கெண்ட்ல எனக்கு வேலை இருக்கும். நான் வரமாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. உடனே அந்த ப்ரொஃபசர் வந்து ஹீரோயின் கிட்ட நீ வரியாம்மா வீக்கெண்ட் தானே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோக்கு பிடிக்கல. என்னது இது இப்படி சொல்லிட்டாலே இதை தெரிஞ்சிருந்தா முன்னாடி அவளை கேட்டிருந்தா ஓகே சொல்லி தெரிஞ்சா நம்மளும் ஓகே சொல்லிடலாமேன்னு யோசிச்சவர் இப்போ என்ன பண்றாரு, இங்க பாரு நீ ஏற்கனவே உனக்கு இன்னும் எக்ஸாம்ல நிறையவே இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது இதுன்னு அதுக்கெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணி இன்னும் பண்ணவே இல்லை, நிறைய பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் படிக்கிற வேலையை பாரு, இந்த மாதிரி வீக்கெண்டை வேஸ்ட் பண்ணாதன்ற மாதிரி ஹீரோனை ஏற்றி விட்டுறாரு. ஒரு எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழுறத ஹீரோ பார்க்குறாரு. அந்த டேபிளில் வந்துட்டு இந்த ப்ரொஃபசர் வந்து லெசன் நடத்தும் போது சொல்லியிருப்பார்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ வந்து இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்தா அப்படின்னு. அந்த கேஸ் டீட்டெயிலாக தான் இருக்கும். திரும்பவும் அந்த போலீஸ்கார்ட்ட அன்னைக்கு பேசுனது ஹீரோக்கு இப்போ ஞாபகம் வரும். உடனே வந்து ஹீரோ வந்துட்டு அந்த போலீஸ்காரை பார்க்கறதுக்கே போயிருப்பாரு. போனவர் இப்போ என்ன சொல்வாருன்னா, அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததில்ல, ஒருத்தவங்களை இறந்து போயிருப்பாங்க அந்த வீட்டில் வச்சு. அந்த வீட்டில் வந்துட்டு தான் ஹீரோ வந்துட்டு பக்கத்து வீட்டில் தான் அவரோட லவ்வர் பொண்ணு இருந்திருக்கும். அவங்க கதவு திறக்காதனால இந்த வீட்டு கதவு தொட்டி கேட்க கொடுத்துருப்பாருல்ல, அப்போ வந்துட்டு அவன் தான் வந்துட்டு அந்த சைக்கோ தான் வந்துட்டு அந்த கேக்கே வாங்கிட்டு போயிருப்பான். அது ஹீரோக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ நான் கதவு தட்டி கொடுத்தது வந்துட்டு அந்த சைக்கோக்காரங்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அவன் என்ன பார்த்ததுனால தான் அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் வந்து இவன் ரெடி ஆகிடக்கூடாது, இவன் கதையை முடிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்து என்னை தலையிலே அடிச்சிருக்கான். அதனால தான் நான் மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். நான் என் கதையை முடிச்சிட்டோன்ற திருப்தியில் அவன் போயிட்டா, நான் பொழைச்சிக்கிட்டேன். இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எல்லாத்தையும் ஒரு கணிப்பாக கணிச்சு அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டே
இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த போலீஸ்காரர் வந்து என்ன கேட்குறாரு, அவனோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது, இல்ல அந்த 3 வருஷம் ஆனதுனால அவன் ஃபேஸ வந்து நான் மறந்துட்டேன். ஆனா அவன் தான்றது எனக்கு டவுட் இருக்கு. அப்படின்ற மாரி மட்டும் ஹீரோ சொல்லிடுறாரு. இத பேசிட்டு ஹீரோ வந்து வந்துர்றாரு. வீக்கெண்டும் ஆகுது. இப்ப ஹீரோயின் வந்து வரல இங்க ஆஃபீஸ்க்கு. உடனே ஹீரோ வந்து கால் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொஃபசருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவர் கூட ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட எப்ப நீ திரும்ப வருவேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கால வேற டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க. இவ என்ன இப்படி சொல்றா? அவ கைய என்னைக்கு புடிச்சு பார்த்தாலும் எங்க இருந்தாவது குதிக்கிற மாரியே இருக்கு. இப்ப அவங்க போயிருக்க இடம் கூட ரொம்ப மலை உச்சியான ஒரு பாதை தான். அங்க போயிருக்காளுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப ப்ரொஃபசரோட தங்கச்சி அங்க தான் இருக்காங்களா? அவங்கள்ட்ட வந்து ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்ப போயிருக்காங்கல்ல, அதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்னு போது கேட்கும்போது, அந்த பொண்ணு டீட்டெயில்லாம் சொல்லுது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்கும்போது, இல்ல ஒரு நாவல்ல வந்து இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்படின்ற அந்த பொண்ணு சொல்லும். இப்ப ஹீரோக்கு மனசு ஃபுல்லா ஒரே படபடன்னு இருக்கு. ஹீரோயின் வேற அந்த இடத்துக்கு போயிருக்கால, திடீர்னு அவ மனசு ஃபுல்லா இதே யோசிக்குதே. அங்கருந்து குதிச்சு குதிச்சு தொலைஞ்சிடக்கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இவர் மனசுல பயங்கரமான ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி யோசனையாவே இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் பார்த்தா ப்ரொஃபசர் வந்து நிக்கிறாரு. நீங்க அந்த இடத்துக்கு போலையா ஹீரோயின் கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அது செமினார் மாரி எடுத்தா மட்டும் போதும்ட்டாங்க. அதனால ஹீரோயின நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன். நான் போகலன்றாரு. என்னையா நீ இந்த மாரி அநியாயம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, இப்போ தப்பிச்சா போதும் அவள எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு வண்டிய ஒண்ணு கடன வாங்கிக்கிட்டு அங்கிருந்து வேக வேகமா போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன பண்றாங்க, உயரமான ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக இவங்க வாங்குன கிஃப்ட் எல்லாமே பிரேக்கப் பண்ணணும். திரும்ப திரும்ப ரிட்டர்ன் குடுத்துரணுமா. அந்த மாரி குடுத்த கிஃப்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இந்த நேரத்துல சிரிக்கக்கூடாது. அந்த கிஃப்ட் எல்லாம் என்ன பண்றாங்க, தூக்கி தூக்கி தண்ணிக்குள்ள ஒண்ணு ஒண்ணா பார்த்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாரிலாம் வருது. அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ அதாவது அந்த லவ்வர் பாயோட ஃபேஸே எதுலயுமே இல்ல. ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் அவன் என்ன சொல்லிடுவான்னா, இந்த மாதிரி வந்துட்டு நான் அந்த அளவுக்கு அழகா இல்ல. நீ தான் அழகா இருக்க. ஸோ நீ மட்டும் எடு. என் ஃபேஸ வந்து அந்த அளவுக்கு கவர் பண்ணாத. அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், ஹீரோயின் அவங்கள மட்டும் எடுக்கிற மாரி இருக்கும். பக்கத்துல ஒரு ஆள் நிக்கிற மாரி மட்டும் வச்சு, முகம் தெரியாத மாரி வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து, உன் ஃபோட்டோ கூட என்கிட்ட ஒண்ணு கூட இல்லல்ல அப்படின்ற மாரிலாம் நெனச்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்காங்க. ஹீரோ தூரத்துல இருந்து பார்க்குறாரு. ஹீரோயின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுர்றாங்களா, அவரு தாங்க முடியல. "தோ வந்துட்டேன்" அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து அவங்க பக்கத்துல ஒரு பிரேக்க போட்டு, வண்டி எப்படியோ போனா போட்டும். நம்மளோட தான் என்ன அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு வேக வேகமா வந்து ஹீரோயின வந்து கட்டி பிடிச்சுக்கிறாரு. "உன்ன விட மாட்டேன். உன்ன சாக விடவே மாட்றேன். உன்ன ஏமாத்திட்டு போன அவன நீ இத்தன தடவ யோசிக்கிற. உனக்காக எதுவும் பண்ண துணிஞ்ச. என்ன ஏன் ஒரு தடவ கூட நீ யோசிக்க மாட்ற?" அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் நீ தள்ளி நில்லு. நான் எப்ப சாக போனேன்? நீ வந்ததே தப்பு. இந்த மாரிலாம் வேற எடுத்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்ற மாரி கத்துறாங்க. உடனே ஹீரோக்கு மனசு தாங்கல. போய் ஒரு இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சுறாரு. ஹீரோயினுக்கு இப்ப சிரிப்பு தான் வருது. இவன எத்தன தடவ நாம அசிங்கப்படுத்தி, அசிங்கப்படுத்தி அனுப்புனாலும் திரும்ப திரும்ப லவ்வுன்னு சொல்லிட்டு இந்த மாரியே வரானேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரா. ஹீரோயின் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் குடுக்குறாங்க. உண்மையிலேயே என்ன உனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா? இந்த அளவுக்கு நான் இது மாரி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஓடி வந்து நிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி கேட்குறாங்களா ஹீரோயின். ஆமா. நீ நினைக்கிறத அதாவது என்ன உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியோ, அத விட அதிகமா எனக்கு உன்ன பிடிக்கும் அப்படின்ற மாரி ஹீரோ சொன்னவர் சும்மா இருப்பாரா? இந்த தடவையாவது அந்த கிஸ் அந்த கனவ வந்து நனவாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிட்ட போறாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஸ்கூல் படிக்கும்போது இருந்த 2 பேர் வந்து ஹீரோயின பார்த்துடுறாங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேர தான் சொல்றாங்க. அத்தோட இங்கிருந்து நம்ம உடனே போயாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் கைய பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சுறாங்க. 2 பேரும் ஓடுறாங்க. அவங்களும் விட்டப்பாடு இல்ல. தொரத்திக்கிட்டே பின்னாடியே வராங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் ஷாப் பக்கத்துல போய் ஹீரோவும் மறைஞ்சு நின்னு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமும் ஹீரோ விடுவாரா? திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்றாரு. திரும்பவும் ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவனுங்க பின்னாடியே தான் வந்துட்டே இருப்பாங்க. நான் ஓடிறேன். நீ எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கைய விட்டுட்டு ஓடிடுறாங்க. திரும்ப திரும்ப என்னடா இது கேன்சல் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாரு மனுஷன். அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப இந்த 2 ஃப்ரெண்டுங்க இங்க வாங்கடா இங்க. எதுக்கு அடம் துரத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு கேட்கவும், அவனுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்துட்டு எதுக்காகவும் துரத்தல. அவள படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ரொம்பவே அதாவது எங்க ஸ்கூல்ல வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப ஃபேமஸான பொண்ணுன்னு கூட சொல்லலாம். அவள வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே அவள ரொம்பவே பிடிக்கும். அதனால எல்லா பசங்களுமே வந்துட்டு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் வந்துட்டு அவளோட டேட்டிங் போகணும் அப்படின்லாம் நெனச்சிருக்காங்க. போயிருக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோக்கு என்னடா சொல்ற அப்படின்ற மாரி இருக்கும். ஆமா, அந்த மாரிலாம் டேட்டிங்லாம் போயிருக்காங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோன்னா, எல்லாரும் கையில கட்டு, கால்ல கட்டு, தலையில கட்டுன்னு தான் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னோன, ஹீரோக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோயின் நல்லா தான் பேசுவா, நல்லா தான் லவ் பண்ணுவா, டேட்டிங்கும் கூட்டிட்டு போவா. அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க போனவங்கள அடிச்சு துவைச்சு தொரத்தி விட்டுருவா அப்படின்னு சொல்லவும், ஹீரோக்கு இப்ப தான் புரியுது. ஓ! அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாரிலாம் ஹீரோ இப்ப புரிஞ்சுக்கிறாரு. அதாவது என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்களா, அப்ப அவங்களோட கர்ச்சீஃப் வந்து கீழ விழுந்திருக்கும். இதே நேரத்துல பின்னாடி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவரு ஃபுல்லா தொப்பியிலிருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா பிளாக் கலரா போட்டிருப்பாரு. அவர் என்ன பண்றாரு, ஹீரோயினோட கர்ச்சீஃப் எடுத்து மோந்து பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. அதே இடத்துல அவர் நிற்கவும் திரும்ப ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு முடிச்சிடுறாரா, அவரு திரும்ப ஹீரோயின தேடி வந்துடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அங்க அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருப்பாருல்ல, அவர் திரும்பவும் ஹீரோயின தொரத்த ஆரம்பிச்சுறாரு. உடனே ஹீரோயின் பின்னாடி தொரத்துறாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அவங்கள கைய பிடிச்சு கூப்பிடவும், அவங்க ஹீரோ கிட்ட போனோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் வந்து அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் போற வரன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இல்ல நீ வந்து வெறுத்து போய் வாழ்க்கைய வெறுத்து போயிருக்கலாம். அதனால தான் உன்னால டேட்டிங் போன யார் கூடயும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியல கொள்ளலன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அப்படிலாம்
கிடையாது. நீ என்ன ஏத்துக்கோ. என்ன பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கோ. என் கூட டேட்டிங் போ. அப்படி இப்படின்ற மாரி அவரே ஐடியாலாம் குடுக்குறாரு. ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது இவரு பேசுறதெல்லாம். சரி வா எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் பின்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. உனக்கு வந்து உன்கிட்ட வந்து மல்டிபிள் டிஸார்டர் மாரி மல்டிபிள் பர்சனாலிட்டி உன்கிட்ட இருக்கு. உன் கூட வந்து இன்னொரு கேரக்டர் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நீ வந்து உன்னை யார் லவ் பண்றாங்களோ அவங்க கிட்ட சொல்லிடு. நீ இத மறைச்சு வச்சிருந்தீன்னா நாள பின்ன அந்த லவ் லைஃப் வந்துட்டு போம்போது இந்த விஷயம் வெளிய தெரியும்போது தேவையில்லாம தான பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. உடனே ஹீரோயினுக்கு வந்து இப்ப தோணும் இவன் வந்து நம்மள உண்மையா தான் லவ் பண்றான். இவன் கிட்ட நம்ம வந்து சொல்லிடுவோம். நம்மகிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. சொல்லலாம்னு ஆரம்பிக்கும்போது ஹீரோவ கூப்பிடுவாங்களா, அவர் வண்டி தானே ஓட்டிட்டு இருக்காரு. அவர் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க முகம் பக்கத்துல இருக்கவும், அது வந்து இப்ப எவ்வளோ முயற்சி பண்ணி நடக்காத ஒரு விஷயம் இப்ப வந்து நடந்துருது. உடனே 2 பேருமே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இதனால வண்டி ஓட்டுறதும் டிஸ்டர்ப் ஆகி போய் ஒரு இடத்துல போய் இடிச்சு 2 பேரும் அந்த இடத்துலயே கீழ விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிரேக் பிடிக்கல. அதனால தான் விழுந்திருக்காங்க மெயினா. இப்ப யார் அந்த பிரேக்க கட் பண்ணி விட்டதுன்றதும் தெரியல. அதுவும் ஒரு ரகசியமான ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப வேற வண்டிக்கு ஏற்பாடு பண்றதுக்காக கால் பண்ணி சொல்லிட்டு, திரும்ப எந்த இடத்துல விழுந்தாங்களோ அங்க பக்கத்திலேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. உட்கார்ந்துட்டு 2 பேரும் திரும்பவும் ரொமான்டிக்கா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின கிஸ் பண்றது மாரி போறாரு ஹீரோ. உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு நீ என்கிட்ட சின்சியரா நான் லவ் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. பேசும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ வந்து சொல்றாரு, எனக்கு வந்து பவர் இருக்கு. யார் மனசுல என்ன நினைச்சா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா என் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடி நான் யாரை லவ் பண்றேன்னு சொல்லுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ வந்து இந்த தடவை கையை தொடாமலே நீ என்னதான் லவ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு சிரிப்பா இருக்கும். உடனே சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்ல இந்த விஷயத்தை வந்துட்டு யாருக்கும் இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டாம். ப்ரொஃபஸருக்கு கூட இப்ப நம்ம தெரியப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அப்படின்னா வந்து இந்த போலீஸ்கார் இருக்காருல்ல அவர் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோ சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்தது உண்மைதான். அந்த வீட்ல வந்துட்டு அந்த சைக்கோ வந்து இருந்திருக்கான். அவன் வந்து ஹீரோவை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். இப்போ அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காருல்ல அவங்க வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஹீரோவும் ஹீரோன் வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு இந்த ப்ரொஃபஸரோட தங்கச்சி இருக்கும்ல அது வந்து ரோட்டில் நடந்துட்டு இப்போ காலேஜுக்கு வரதுக்காக வந்துட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தோன்னா ஒரு புக்கு ஷாப் வச்சிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த பொண்ணு மேலே இடிச்சிருவாரு. இடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது கையில் உள்ள திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருவும். அது கையில் அதாவது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கரையாக போயிடும். உடனே நான் வேணா உனக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணி தரவான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் அவர் என்ன சொல்வாருன்னா, நீ இங்கே பக்கத்தில் தான் என்னோட புக் ஷாப் இருக்குது. நீ அங்கே கடைக்கு வந்துட்டா உனக்கு எந்த புக் வேணா நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்த உடனே பிடிச்சிருது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தார். அப்போ நம்ம ஹீரோ மேலே இவங்க வச்சிருந்த லவ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அதோட அந்த பக்கம் அது இருக்கவும் இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட இங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்துறாரு. இவங்க 2 பேரோட நடவடிக்கைகளை பார்க்கும் போதே தெரியுது இது 2 வேலை பார்க்குதுன்னு. உடனே அவர் வந்து நேற்று 2 பேரும் எங்கே போனீங்கன்னு கேட்கவும் அங்கே போயிருந்தேன் இங்கே போயிருந்தேன்ற மாதிரிலாம் ஹீரோ சமாளிச்சு விட்டுறாரு. ஆனால் 2 பேருமே கீழே வந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டுலாம் கீழே வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு கேட்குறதும் அவங்க சரின்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பேசின மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் வந்து வெளியே 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது ஹீரோயின் வந்துட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் சொல்லு நான் செய்வேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஒன்று ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் சிரிச்சிட்டே வராங்க. சிரிக்கும் போதே அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கூட்டமாக இருக்க இடத்துல கையை பிடிச்சிக்கிட்டு ஓடணும் இங்கே மாதிரி குதிச்சு விளையாடணும் இந்த மாதிரி தீம் பார்க்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அவங்க சொல்லணும்னு நினைக்கும் போது ஹீரோ நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் நான் எல்லாமே உனக்கு பிடிச்சதா தான் செய்வேன் வேணும்னா நீ பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது கேட்கறதுக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோன்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க. இதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு அவர் வரும்போது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தானே வண்டி வாங்கிட்டு வந்தார். அந்த வண்டியில் வந்து பிரேக் பிடிக்கல. அப்போ யாரோ வேணும்னே தான் பிரேக் ஒயரை வந்து பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு அந்த போலீஸ்கார் இருக்கார்ல அவர் வந்துட்டு அந்த ப்ரொஃபஸர் கிட்ட வந்து பேசுவார். இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணான்ல அவன் வந்துட்டு திரும்பவும் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ப்ரொஃபஸர் என்ன சொல்வாருன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் இப்போ ஹீரோ உயிரோட தானே இருக்கான். அப்போ 3 வருஷம் ஆகுது அவனை யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணலையே நீங்கள் எதுக்காக முடிஞ்சு போனதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கவும் ஒருவேளை ஹீரோ உயிரோடு இருக்கிற விஷயமே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு வேணும்னே இந்த மாதிரி பிரேக் ஒயர் பிஞ்சிருக்கிறது இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு திரும்ப ஒருத்தர் துரத்திட்டு வருது இது எல்லாமே வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மனசை தான் அவர் புரிஞ்சு நடந்துக்கிட்டாருல. ஹீரோயினுக்கு வந்து நிறைய வந்துட்டு இந்த மாதிரி வந்து விளையாட்டெல்லாம் விளையாடி நிறைய வந்து அந்த பொம்மையெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஒன்று ஹீரோ அதெல்லாம் போய் விளையாடுறாரு. நிறையவே ஜெயிச்சு அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நிறைய நீ இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க இதெல்லாம் பத்தாதுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோட 2 பேரும் ஜாலியாக அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ரூம்க்கு வந்தவொன்னே அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நீ வந்து அவன் உன்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறான் அதை நான் பார்த்தேன் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆமான்னு சொல்லுவாங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ யாரை லவ் பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அவன்கிட்ட உனக்குள்ள பிரச்சனையை பற்றி நீ சொல்லிடு அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போதைக்கு நான் யார்ட்டையும் சொல்கிறதா இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்போ நான் வெளியே யார்ட்டையாவது சொன்னால் தானே எனக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர் வந்து கோவப்பட்டு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு
இப்போதைக்கு நாங்கள் யார்கிட்டயும் சொல்கிற மாதிரி இல்லை, நேரம் வரும்போது நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. வந்துட்டு இப்போ வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்தோன்னே இப்போ ப்ரொஃபஸரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க நேராக வராங்க. நல்ல பொண்ணு அந்த பொண்ணு. ஏன்னா இப்போ ஹீரோ கிட்ட ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லுது. இனிமே நான் உன் பின்னாடி சுத்த மாட்டேன். உன்னை விட ஒரு அழகான ஒரு ஆளை நான் பார்த்துட்டேன். அவனை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. உடனே பார்த்தோன்னே இப்படிலாம் இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ ஆள் மாற்றி லவ் பண்ணுறாங்கன்றது பிரச்சனை இல்லை. எல்லாரையும் லவ் பண்ணுறது தானே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது. யாராவது தெளிவாக ஒருத்தரை லவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி லவ் பண்ணி செட்டில் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. அப்படி தான் நம்ம நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? அதோட அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு யார் அந்த பையனோட நேரம் வரும்போது தானாக தெரியுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுது. அதோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து அவங்களுக்கு ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் வந்து அவர் கேட்குறாரு, அதாவது அவர் கூட படித்த பையன், அங்கேயே வேலை பார்க்குற அந்த பையன் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான்ல, அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஹீரோயினை தானே அவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோ அந்த பையனை லவ் பண்ணலன்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணு தான் நீ வந்து லவ் பண்ணிட்டு இருக்கே, அந்த பொண்ணு கூட டேட்டிங்கில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கவும், ஹீரோக்கு பக்கம் வருது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலை நம்ம அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த லாக்கரை திறந்து திங்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணாடியாக உடச்சி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ பேசிட்டு கையை விடவும் கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி காயமாக போயிடுது. அவருக்கு அங்கே இருக்கவங்க எல்லாருமே பதறிடுறாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வராங்க, பார்க்குறாங்க. ஆனால் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ அதுக்கெல்லாம் வந்து மருந்தெல்லாம் போட்டு கையில் கட்டெல்லாம் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி இருந்ததுக்கு சாரி, நான் வந்து எல்லாரும் நிற்கும் போது எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு வேணா சாப்பாடு வேணா நீ எனக்கு ஊட்டி விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது, என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டாலோ, இல்லை நீ யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் உன்னை உதாசனப்படுத்திட்டு போனாலும் நீ என்னை விட்டுருவியா, நான் மறந்துடுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஹீரோக்கு தான் இவங்க கிட்ட 2 பர்சனாலிட்டி இருக்குன்றது தெரியுது. அது இவங்களுக்கு தெரியாம தான் அவரும் வச்சுட்டு இருக்காரு என்னமோ. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை நீ அப்பெல்லாம் நினைக்காது, என்னைக்குமே நீ என்ன லவ்வர் தான், அவரோட ஹீரோயினோட பேரை சொல்லி நீ தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வேற எதை பற்றியுமே யோசிக்காத அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லுவார். ஹீரோயின் வந்து நேராக இப்போ எங்கே போகிறாங்கன்னா, அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவரை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஹீரோ வந்து இந்த வண்டியவே வாங்கிட்டு வந்திருப்பாரு. இப்போ அவங்கள்ட்ட போயிட்டு ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, நீ தான் வந்து ஹீரோ வண்டி கேட்டான்ல, அவன்கிட்ட கொடுக்கும் போது பிரேக்கை வந்து கட் பண்ணிட்டு கொடுத்துருக்க, ஏன் அப்படின்னா இந்த மாதிரி என்ன லவ் பண்ண அப்படின்ட்டு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோட கபோர்டில் வந்து இந்த கண்ணாடியெல்லாம் வச்சது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், லூசு தரமாக என்கிட்ட பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே சொல்லாத மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு இவர் தான் பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாகிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் இங்கே பேசிட்டு இருக்காது. ஹீரோ நின்று பார்ப்பாரு, பேசுகிறாங்கன்றது அவருக்கு தெரியல. ஆனால் ஆரம்பத்தில் இவர் தானே இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா, இவங்க என்ன 2 பேரும் ஒன்றா நின்று பேசிட்டு இருக்காங்களே, ஏதோ ராங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புக் ஷாப்க்கே போயிடுறாங்க. அவர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அங்கே போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சிங்கிளாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கவும், லவ் எல்லாம் பண்ண தான் செஞ்சேன், இப்போதைக்கு சிங்கிளாக தான் இருக்கேன், ஏன்னா எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உங்களை மாதிரி ஒரு ஆளை வந்து பிரேக்கப் பண்ணுறான்னா அவள் தான் முட்டாளாக இருப்பா, நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்காங்க. உடனே அந்த புக் ஷாப் வச்சிருக்கவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு நான் ஒரு புக்கை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், இங்கே எவ்வளோ புக்கு ஏதாவது ஒன்று உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டு இதை எந்த புக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கு. அப்போ தான் ஹீரோ வந்து கேட்டிருப்பார்ல, இந்த மாதிரி அந்த அந்த பள்ளத்தாக்கு வந்து எங்கே இருக்குன்னு கேட்கும்போது, இந்த நாவலில் நான் வந்து அதை படிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த நாவலோட அடுத்த பார்ட் வந்திருக்கும், அந்த ஆத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த புக்கை நான் எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கவும் அவர் வந்துட்டு சரின்னு சொல்லுவார். ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது அந்த புக்கையை கொடுத்து முடிச்சிடறாரு. அடுத்ததாக இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு காலேஜுக்கு வராங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ வந்து கேட்பாரு, நேற்று நீ வந்து அவனை மீட் பண்ணி அவன்கிட்ட மீட் பண்ணி என்ன பேசினேன், என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி வண்டியோட பிரேக்கை நீ தான் அடாப்பிச்ச, அந்த கண்ணாடி தூண்டை நீ தான் அடா வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன நீ ஃபாலோ பண்ணுறியா, சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோச்சிக்கிட்டு போகிறேன்ற மாதிரி போகிறாங்க. உன்னை ஹீரோ என்ன பண்ணுறாரு, பின்னாடியே விரட்டிக்கிட்டு வராரு. அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரொஜெக்டர் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ளே பின்னாடி போய் நின்றுட்டு இவங்களை கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு விளையாடிட்டே இருக்காரு. அந்த டைம் விளையாடிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பக்கமாக நின்றுக்கிட்டு தான் வந்து அவர் அந்த ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே திரையை விளக்குறாரு. பார்த்தா பின்னாடி இவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. உன்னை இந்த இடத்த சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, இந்த பொண்ணு தான் நான் லவ் பண்ணுறேன், அவ தான் என்னோட லவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அவ்வளோதான். இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் கையை தட்டிட்டு கொண்டு விட்டு அந்த மாதிரிலாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, போட்டிருந்த கண்ணாடியை தூக்கி வீசுறாங்க. அப்படியே வந்துட்டு தலைமுடியை கோதி விட்டுட்டு ஒரு அப்படியே ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் ஒரு மாதிரி மாறிடுறாங்க. அதாவது இவங்களுக்குள்ளே இருந்த அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி வெளியே வருது. அது ஹீரோக்கு சுத்தமாக தெரியல. அப்படி வந்ததோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலாக ஆளே வேற மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸருக்கே ஒரு மாதிரி அது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை போயிட்டு எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு இது ஒன்றுமே புரியல. அது மட்டும் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே ரொம்ப வேர்க்குது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு அவங்க ஓவர் கோட்டெல்லாம் கழட்டிட்டு ரொம்ப மாடர்னாக இருக்கணுன்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இவ இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவர் ப்ரொஃபஸர் வேற போயிட்டு, ஏன்டா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது ஏன்டா இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லலைன்ற
மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டுருக்காரு. இரியா வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சார் வடகரி வடகரின்னா ஒன்று வடகரியா தொடகரியான்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் நீ போய் அந்த பக்கம்ட்டு ஹீரோயினியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக போகிற இடத்துல மேலே பாதி பேண்ட்டை கீழே கழட்டி இங்கே போடுறதோ அங்கே போடுறதுமா போட்டு அரைக்குறையாக நடந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இவ ஏன் இப்படி பண்ணுற அப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே போகிறாரு. போகிறவங்க பார்த்தீங்கன்னா போகிறவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க, பாய் சொல்கிறாங்க, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாங்க, நம்பரை நோட் பண்ணிக்க அப்படின்ட்டு இங்கே 4 நம்பர் அங்கே 4 நம்பருன்னு ஒரே நம்பர் அந்த 10 நம்பரில் பாதி பாதியாக பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. இவ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறா, வேணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவமாக வருது. போனவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கையை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. இங்கே பாரு, நீ எதுக்காக அப்படி பண்ணுற, நான் பண்ணது தப்பு தான், நீ என்கிட்ட சொல்லியிருந்த, யார்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம், கொஞ்ச நாளைக்கு நம்ம ரகசியமாக வைக்கலாம், நீ சொல்லியிருந்த, ஆனால் ஒளிஞ்சு லவ் பண்ண எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து இந்த ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணி சொல்லிட்டேன், அதுக்காக நீ இது மாதிரி என்ன கோவப்படுற மாதிரி இந்த மாதிரி எல்லாரையும் வந்துட்டு கிஸ் பண்ணுறதும் இப்படி தாட்டா காட்டிட்டு போகிறதும் நம்பர் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணுவியா அப்படின்னோடனே, சரி நீ எதுக்காக என்ன அந்த ரூமுக்கு கூட்டு போன அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. இன்னும் 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. சரி வெளியே போகலாமான்னு கேட்கவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி போகிறாங்க. திரும்பி கிளம்புறாங்க. அப்போ ஹீரோயின் மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இரு என்ன பண்ணாலும் வந்துட்டு அவளை விட்டு போக மாட்டியா, உன்னை அவள்கிட்ட எவ்வளோ எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இருக்க இன்னொரு கேரக்டர் இப்போ வெளியே வந்துருச்சுல, அது மனசில் நினச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் ஹீரோக்கு தெரியல. சரி வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. உடனே அது யோசிச்சு பார்க்குது. ஹீரோக்கு பேசும்போது அவர் சொல்லியிருப்பார்ல, எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் பிடிக்காதுன்னு. பொதுவாக ஹீரோக்கு வந்து ரொம்ப உயரமாக இருக்கிற இடங்கள்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இது பொண்ணு இப்போ என்ன பண்ணுதுன்னா, வேணும்னே அந்த ஹீரோயின் உடம்புல உள்ள இன்னொரு கேரக்டர் ஹீரோ வேகமாக அந்த உயரமான இடத்துக்கு கூட்டு போயிடுது. ஹீரோவா கத்தி கதறிட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் கதறது எல்லாத்தையும் இது என்ஜாய் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கே நீ அவளை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசில் நினச்சிட்டே இருக்கு. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, ஏன் அவள் வித்தியாசமாக நடந்துக்கிறான், ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டாக ஆர்டர் பண்ணி அதே மாதிரியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஹீரோயின் பண்ண மாட்டாங்களா? ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. சரி ஆசைப்பட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய வேஸ்ட் பண்ணி போடுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை ஹீரோ பார்க்குற வரைக்கும் பார்க்குறாரு. சரி இப்போ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே பண்ணுறது வந்து ஹீரோ வந்து வெறுப்பேற்றணும், அவர் வந்து சுத்தமாக இவளை விட்டு போயிடணும், அதாவது அவர் லவ் பண்ணுற அந்த கேரக்டரை விட்டு இவ போகணும் அப்படின்றதுக்காக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு பொண்ணை பிடிச்சி கிஸ் பண்ணி வச்சிடறாரு. நம்ம இந்த அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கோம், அவன் இந்த அளவுக்கு ரொமான்டிக்காக இருக்கானேன்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகிடுது. இருந்தாலும் விடக்கூடாது, சேர விடக்கூடாது, அவன் இன்னும் அந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணுறான்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துட்டே இருக்குது. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பொம்மைங்களுக்குலாம் ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. அது வந்துட்டு அதாவது இளவரசி மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு கவுன் மாதிரி இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒரு மாதிரி லூஸாக இருக்கவங்க, அதாவது என்ன சொல்றது, அதாவது செல்லமாக கொஞ்சம் கிறுக்குத்தனமாக, அதாவது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பட்டு இஷ்டத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறா, எல்லாரும் முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ண எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ நிறைய பேர் எடுத்து அங்கேயே ஒட்டி வச்சிருக்காங்களா. ஹீரோக்கும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அங்கே ஒட்டி வைக்கிறாங்களா, அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டே இருக்காரு. அதே இடத்துல கொஞ்சம் 4வது வரிசைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதே ஹீரோயினும் அந்த லவர் பையன் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பையனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது இது, அவன் வந்துட்டு அப்போ சொன்னது உண்மையா, நான் வந்துட்டு அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணா, அவள் கூட சேர்ந்து நான் எல்லா இடத்துக்கும் போனேன் வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னது வந்து உண்மையா, அவன் கூடயும் சேர்ந்து வந்திருக்கானா, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, இவருக்கு ஒரே யோசனையாக இருக்குது. சரி ஒரு ப்ரூஃபுக்காவது என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று ஃபோனில் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து போனவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இஷ்டத்துக்கும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, எப்படி சமாளிக்குதுன்னு தெரியல. நல்லா ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ வலுக்கட்டாயமாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் படுக்க வச்சிடறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ காலையில் ஆகுது. ஹீரோயின் வந்து கண் முழிக்கிறாங்க. பார்த்தா இப்போ தான் அவங்க வந்து இப்போ ஹீரோவோட லவ்வராக கண் முழிக்கிறாங்க. முழிக்கும் போது இது என்ன இளவரசி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது யார் வீடாக இருக்கும், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு தெரியலையே, என்ன ஆச்சோ தெரியலையேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோனை பார்த்து கேட்குறாரு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, ஏன் இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்கவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது, நம்மளே உண்மையை சொல்லிடுவோம், நமக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இனி நீ தண்ணி அடிச்சுன்னா நீயா இருக்க மாட்டேங்கிற, இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், ஓ அவன் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கானா, அப்போ நம்ம இப்போ சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்ததையும் சொல்லாமல் விட்டுறாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுது. ஆனாலும் வந்துட்டு இப்போ நேற்று நைட்டு வந்து ஹீரோயின் பண்ண வேலைக்கு வந்துட்டு போலீஸ் கேஸாகவே ஆகிடுது. அந்த அளவுக்கு அவங்க ரெகலை பண்ணிட்டாங்க. அதனால இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அங்கே போய் ஒரு சாரி லெட்டர் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடவும் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கே போகிறாங்க.
போறாங்க. இப்ப லெட்டரும் எழுதி குடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு போலீஸ்கார் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி என் லவ்வர காணோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து இங்க கேஸ் குடுத்திருந்தா அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருந்து கைய பெசஞ்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க தானே. அதனால சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வரும்போது ஹீரோ திரும்பவும் அவர் ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்தார்ல, அத வந்துட்டு கேட்குறாரு காட்டி. இந்த ஃபோட்டோல வந்துட்டு நீயும் அவனும் தானே இருக்கீங்க, என் ஃப்ரெண்டும் இருக்கீங்க. அவன் வந்து உன்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னான். இப்ப நீ வந்துட்டு அவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற. அப்ப இந்த ஃபோட்டோல இருக்கிறத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது, இந்த ஃபோட்டோல இருக்க பொண்ணு நான் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுறாங்க. சரி விடு நீ இல்லன்னு சொல்லிட்டில அதோட விட்டுரு அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, இப்ப ஹீரோயின் நேத்து பண்ண அலப்பறையில வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் குடுத்திருப்பாரு. ஒரு செயின். அந்த செயின் பார்த்தீங்கன்னா அருந்திருக்கும். அத வந்து சரி பண்றதுக்காக கடையில குடுத்திருப்பாரு. அந்த அருந்த இடத்துல வந்து ஹீரோயினோட பேரே போட்டு அப்படியே அப்படியே ஜாயின் பண்ண மாரி பண்ணிடலான்ற மாரி ஐடியா பண்ணியிருப்பாரு. அதோட வந்துட்டு இப்ப அந்த கடைக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த செயின் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னதுனால. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோயினுக்கு அந்த பேரு இந்த பேர் போட்டிருக்குல்ல, அந்த செயின்ல உள்ள பேர படிச்சு, இது யார் ஆர்டர் குடுத்ததுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ எந்திரிச்சு நிப்பாரு. ஹீரோவுக்கு பக்கத்திலே அந்த புக் ஷாப் வச்சிருந்தார்ல, அவரும் எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பாரு. என்னடா இது ஒரு செயின கேட்டா 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்ப நீங்க 2 பேரும் ஒரே செயின ஆர்டர் குடுத்தேன்னு கேட்கும்போது, ஆமா, ஆமான்னு சொல்லிப்பாங்க. ஹீரோக்கு திரும்பவும் ஒரு மாரி யோசனையாவே இருக்கும். அப்போ வந்துட்டு அவர்ட்ட போய் கேட்பாரு, "நீ அந்த பொண்ண லவ் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க லவ் பண்ணோம். ஆனா நாங்க பிரிஞ்சுட்டோம். இப்ப கொஞ்ச நாளா நாங்க பிரிஞ்சிருக்கோன்ற" மாரி அந்த புக் ஷாப் வச்சிருக்காருல்ல, அவரு சொல்லுவாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கும். "நாங்க இப்ப தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஒரு மாதிரி இருக்கு. இப்ப அந்த செயின வாங்கிட்டு நேரா ஹீரோயின பார்க்க வராரு. இந்த டைம் பார்த்து ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "நீ எனக்கு ஒரு செயின் பிரசன்ட் பண்ணயில, அந்த செயின் வந்துட்டு எனக்கு தொலைஞ்சு போச்சு. சாரி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நேத்து நம்ம அங்க விளையாடிட்டு இருந்தோம்ல, அந்த பார்க் அங்க இங்கன்னு போனோம். அங்க விளையாடிட்டு இருக்கும்போது தானே இந்த செயின் வந்து பிஞ்சுது. அததான் நான் இப்ப சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்பல்லாம் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லையே. அப்பவும் ஆனா நீ இன்னைக்கு வேற மாரி நடந்துக்கிற. நேத்து டோட்டலாவே நீ வேற மாரி நடந்துக்கிட்ட. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு முன்னாடியும் வேற மாரி இருந்த. அதுக்கப்புறமும் வேற மாரி தான் இருந்த. என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரிலாம் சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதே மாரி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அப்படியே அது கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் வந்துட்டு சாரின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேல அப்படியே சாஞ்சு விழுந்துடுறாங்க. சாஞ்சு விழும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கும்போது, இன்னொரு கேரக்டரா எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும்போது வந்துட்டு, இப்ப திரும்ப ஹீரோ கேட்குறாரு, "என்ன ஆச்சுன்னு?" கேட்கும்போது, திரும்ப கண்ணாடிய கழட்டுறாங்க, ஹேர் ஸ்டைல மாத்துறாங்க. உடனே ஹீரோ வந்து, "என்னதான் ஆச்சு உனக்குன்னு?" சொல்லி பேர சொல்லி கேட்கும்போது, "நான் அந்த பொண்ணு இல்ல. அவ வந்து அமைதியா உள்ள தூங்கிட்டு இருக்கா. நான் வேற ஒரு பொண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த ஆளு இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பேர சொல்லியிருப்பார்ல, அந்த பேர சொல்லிட்டு நிக்குது. ஹீரோக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு நீ வேண்டாம். எனக்கு நான் லவ் பண்ற பொண்ணு தான் வேணும்." அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மயக்கம் போட்டு எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினா எந்திரிச்சுர்றாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, "இப்படி ஒரு பிரச்சனை உனக்குள்ள இருக்குன்றத நீ ஏன் என்கிட்ட சொல்லல?" ஏன்னா ஹீரோ கைய பிடிச்சு பார்த்திருப்பாரு இப்ப. லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்து அந்த அளவுக்கு கைய பிடிக்காததுனால தான் பல பிரச்சனை போல இருக்கு. அதோட கைய பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இந்த மாரி மல்டிபிளா வந்துட்டு மாறிட்டே இருக்காங்க பர்சனாலிட்டி அப்படின்றது தெரிஞ்சிருது. "இப்ப நானே கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ சொல்லாம இருந்திருக்க. இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன்னா நீ சொல்லியிருக்க மாட்ட தானே?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ கேட்பாரு. அதுவும் கோவமா தான் கேட்டுட்டு உட்கார்ந்திருப்பாரு. வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நான் ஏன் சொல்லலன்னா வந்துட்டு, இப்ப நான் அந்த மாரி நான் யாரையாவது லவ் பண்றேன்ற விஷயத்த நான் வெளிய சொல்லிட்டாலோ, இல்ல நான் யார் கூடயாவது டேட்டிங் போனாலோ, யாரையாவது நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்ற விஷயம் வந்து அந்த இன்னொரு கேரக்டருக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த கேரக்டர் வெளிய வந்து அந்த லவ்வ வந்து எப்படியாவது பிரிச்சு விட்டா தான் அது நிம்மதின்னு நினைக்கும். அதனால நான் இந்த லவ் பண்ற விஷயத்த வந்து நான் உன்கிட்ட வந்து நான் இந்த மாரி எனக்கு பிரச்சனை இருக்கிறத நான் உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். அதான் காரணம். வேற எதுவும் காரணம் கிடையாது. வேற எதுக்காகலாம் இந்த மாரிலாம் உனக்கு ஆகும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த மாரி நான் யாரையும் லவ் பண்ணக்கூடாது, டேட்டிங் போக்கூடாது, இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. 2வது வந்துட்டு நான் ரொம்ப வந்து பயந்து பதட்டப்படக்கூடாது. அந்த மாரிலாம் பதட்டப்பட்டு பயந்த எமோஷனல் ஆனாலே அந்த கேரக்டர் எனக்குள்ள வந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "அத நீ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், "அத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப இங்கேருந்து எந்திரிச்சு போவாங்க. "ஏன் இப்ப நீ இங்கேருந்து எந்திரிச்சு போற? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. "இல்ல இந்த மாரி விஷயம் இப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து சும்மா விடாது. எப்படி பார்த்தாலும் நம்ம 2 பேரையும் பிரிச்சுரும். அப்படி நீ என்ன விட்டு போறதுக்கு முன்னாடி நானே உன்ன விட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், "என்ன ஆனாலும் அந்த மாரிலாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப யோசிச்சுட்டே அங்கேருந்து கிளம்புவாங்களா, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரமா நின்னு ஒருத்தர் கேட்டுட்டே நின்னுட்டு இருப்பாரு. அதாவது அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஆள் தொரத்திக்கிட்டே வந்தார்ல இடையில அந்த ஆள் நின்னு கேட்டுட்டு இருப்பாரு. வந்து சோகமா எந்திரிச்சு போயிடுறாங்கல்ல. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறாரு, செயின கொண்டு வந்தோமே அத இன்னும் அவள்ட்ட குடுத்தோமா, சரி இத குடுத்தாவது அவள சமாதானம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு ஹீரோ போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வாயிலெல்லாம் டேப் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வேலை யார்றா பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, வேக வேகமா போய் அவங்க வாயிலெல்லாம் அவுத்து விட போறாரு. அவங்க வாய திறந்து சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கைய தொடும்போதே அவங்க மனசுல நினைக்கிறாங்க, "அவன் பின்னாடி ஒருத்தன் இருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு புரிஞ்சது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த ஆள் நின்னுட்டே இருக்காரு. இப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, "யார்றா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவே ஒரு அடி அடிச்சு அவரையும் கட்டி போட்டு வச்சுறாரு. இப்பதான் அந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின ஃபர்ஸ்ட் லவ் பண்ணார்ல ஒரு கேரக்டர், ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவர்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக்கே சொல்றாரு. ஆரம்பத்துல வந்து ஹீரோவும் அதாவது ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரும் ஹீரோயின் வந்துட்டு சில கிளாஸஸ்லாம் வந்து ஒண்ணாவே அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு அவங்க அதிகமா பேசினதே கிடையாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்து
வந்துட்டு அவர்கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸாக பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க, வந்திருக்காங்க. அதை வச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்னொரு தடவை மறுநாள் வந்துட்டு காலேஜில் இவங்கள பார்க்கும்போது பின்னாடியே ஓடி வந்து ஹக் பண்ணியிருக்காரு. திடீர்னு அவங்கள இப்படி பின்னாடி வந்து ஹக் பண்ண உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இன்னொருத்தர் அந்த வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. அவர் வந்துட்டு நல்லா தானே நம்ம கிட்ட பேசி பழகிட்டு இருந்தா, இப்போ எதுக்கு நம்மள வேணான்னு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்லேயே ஃபெயிலியர் ஆன மாதிரி இருந்திருப்பாரு. ஹீரோ கிட்டலாம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. இப்படி தான் வந்து அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிருப்பாங்க. சரி அவருக்கு நம்மள பிடிக்கல போல இருக்கு, இந்த காலேஜில் நம்ம இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு காலேஜுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுத்திருப்பாரு. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு, நீ தானே ஹீரோவோட ஒயர், அதாவது அந்த பிரேக் ஒயர் வந்து நீ கட் பண்ணி விட்ட அந்த வண்டியில், நீ தானே இந்த மாதிரிலாம் லாக்கரில் இந்த மாதிரிலாம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து சண்டை வளர்த்தா. அப்படி பார்த்தா வந்துட்டு என்ன வந்துட்டு உன் முன்னாடி, அதாவது என் முன்னாடி உன்னை நல்லவனா காட்டுறதுக்காக அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, உன்னை அவன் முன்னாடி அடிச்சாதான் இப்போ எனக்கு ஆத்திரம் தீருன்ற மாதிரி இவர் எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இதில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவரை வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ணல, ஹீரோயினுக்குள்ள உள்ள இன்னொரு பர்சனாலிட்டி தான் இவரை லவ் பண்ணியிருக்கு. அந்த பர்சனாலிட்டி லவ் பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டு ஹீரோயின் கேரக்டர் வந்தோடனே அவங்களுக்கு யாருன்னு தெரியாத மாதிரி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த போய் கேட்டாங்கல்ல, நீ இந்த மாதிரி பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்கிற கேட்டது வந்து ஹீரோயினா இல்லாமல் அந்த கேரக்டராக போய் கேட்டு இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது எல்லாமே அந்த வேலை, அதாவது இன்னொரு கேரக்டர் ஹீரோயினுக்குள்ள இருந்த கேரக்டர் பண்ண வேலை தான் இவ்வளோதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோக்கு இப்போ நல்லாவே புரியுது. வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க, நேராக போயிட்டு அவரை போய் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ கேரக்டர் மாறிட்டாங்கல்ல, மாறின ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரை போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்துட்டு அடிக்க போகிற நேரம் ஹீரோ வந்து தடுக்கிறாரு. ஹீரோ வந்து தடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த அவர் வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ ஹீரோ நடிக்க போகும்போது ஹீரோ எல்லா அடியும் அவரே வாங்கிக்கிறாரு. அதனால இப்போ இந்த கேரக்டராக மாறினாங்க அந்த பர்சனாலிட்டி. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு யாரா இவன் நம்மளுக்காக இவ்வளோ அடி வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்துட்டு இப்போ இந்த கேரக்டருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஹீரோயினுக்கு பிடிக்கக்கூடாது, நம்மளுக்கு மட்டும் தான் இவன்ற மாதிரிலாம் இது யோசிக்க ஆரம்பிச்சிருது. இதே பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்தில் போலீஸ்லாம் வராங்க. ஒரு வழியாக அந்த ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பர்சனல் இருக்குல்ல, அது ஹீரோ அந்த ஃப்ரெண்டை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவ இப்போ வேற கேரக்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. டக்குன்னு எல்லாரும் முன்னாடி ஹீரோ வேற பெரிய கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் வேற அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த கேரக்டர் தோன்றதெல்லாம் எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டு இருக்கு. ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்க தலையிலேயே ஒரு போடு போடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினா மாறிடுறாங்க. மாறினோன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் எதுக்காக இப்படி ஆகுது கொள்ளுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ தான் அவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி இந்த கேரக்டர் வந்ததுன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ எமோஷனல் ஆகாத மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ அந்த மாதிரி ஆனால் மட்டும் தானே இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ தனியாக தங்க வேண்டாம், இனிமேல் நீ ஏன் கூடயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செயினை இப்போயாவது கழுத்தில் போட்டு விட்டுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அவர் மட்டும் வீட்டில் இல்லை, இப்போ ப்ரொஃபஸர் அங்கே தான் இருக்கார், ப்ரொஃபஸரோட தங்கச்சி அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவங்களோட ரூமில் போய் தங்குறோன்னே இவங்களுக்கு சுத்தமாக ஒரு மாதிரி இருக்குது. அதோட அவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. மறுநாள் வந்துட்டு இந்த ப்ரொஃபஸரோட தங்கச்சி இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, அந்த புக் ஷாப்புக்கு போகுது. அங்கே போயிட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அவன் லவ்வருக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. இதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் விசாரணை பண்ணிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி உங்கள் பிரேக் ஒயரை கட் பண்ணது, உங்களை ஃபாலோ பண்ணதெல்லாம் இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட வந்தான் அப்படின்னு. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, இவன் தான் நம்மளுக்கு அன்னைக்கு துரத்திட்டு வந்தா, இவனை துரத்திட்டு வந்தாலும் முகத்தை மட்டும் சரியாக பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவனை முதல் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ போலீஸ்காரன் சொல்லிட்டே இருக்காரு. அதோட கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க. இப்போ ப்ரொஃபஸரோட தங்கச்சிக்கு வந்து நிறைய டவுட்ஸ்லாம் வருது. ஹீரோன் அதெல்லாம் பயங்கரமாக கிளியர் பண்ணி விடுறாங்க. அதை பார்த்தோம் அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, இவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கீங்க, ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ தான் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, ஒவ்வொரு தடவையும் அவங்க எக்ஸாம் எழுதணும்னு தான் வராங்க. வர்ற டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வெளியே வந்துடுது. அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் படிக்கிறது அதெல்லாம் கிடையாதுல, அது ஜாலியாக இருக்கிற கேரக்டர் தானே. இந்த எக்ஸாம் எழுதுறதுல எழுதினாலும் அறகுறையாக வேலை பார்த்துட்டு இவ்வளோ நாளாக ஹீரோயின் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் அந்த கேரக்டராக தான் இருக்கும். அடுத்ததான் வந்து ஹீரோ வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ பயந்து போய் ஒரு மாதிரி எந்திரிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் என் தலையில் டம்மால் அடிச்சுட்டு போயிட்டான், அடிக்கடி அது வந்து எனக்கு ஒரு கெட்ட கனவாக வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ கிஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஹீரோயினோட இன்னொரு கேரக்டர் மாறிட்டா போல இருக்கு, இன்னொரு கேரக்டர் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பதறிட்டே இருக்கும்போது இப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ணும், சரிவா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வம்படியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடும். அதோடு வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டது கடிதம் வாங்கி திங்க ஆரம்பிச்ச உடனே ஹீரோ வந்து சொல்லுவார், இங்கே பாரு நீ இஷ்டத்துக்கு தின்னுட்டு இருக்காது, இந்த உடம்பு வந்து என்னோட லவரோட உடம்பு, உடம்பு கெடுத்துறாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஹீரோ சொல்லவும் பாட்டுக்கு சின்சியராக சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, நான் எப்போ வெளியே வருவேனே தெரியாது, அதனால் வரும்போது நான் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் தின்னுட்டு இருக்கு. உடனே ஹீரோ கிட்ட வந்து அது என்ன சொல்லுதுன்னா, இதுக்கப்புறம் அவளை நீ கிஸ் பண்ணும்போது பார்த்து கிஸ் பண்ண, அவள் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டானா நான் வெளியே வந்துடுவேன் போது நான் அவளை கிஸ் பண்ணது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அப்போ உடனே இந்த கேரக்டர் என்ன சொல்லுன்னா, இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீ அவளை என்னென்ன பண்ணிட்டு இருக்கியோ அது எல்லாமே எனக்கு தெரியுது, ஆனால் நான் இருக்கும்போது நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்றது அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. பேசிட்டு கொண்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு புரியல, ஏன்னா இப்போ வந்திருக்க கேரக்டர் ஹீரோயினை தான் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, ஹீரோ கூட சேர்ந்து ஜாலியாக இப்போ
சுற்றிட்டு இருக்கு. அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு பலவிதமான ஜாமான்கள்லாம் வாங்கி கேட்குது. எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்குது. அந்த டைமில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஒரு பிங்க் கலர் ஒரு ட்ரெஸ் மட்டும் அவராக ஆசைப்பட்டு எடுக்கிறாரு. மற்றதெல்லாம் அவங்க கேட்ட மாதிரிலாம் வாங்கி கொடுத்துறாரு. வாங்கி கொடுத்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் விடும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட, அதாவது வேற கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இப்போ இந்த ஹீரோ வந்து என்ன கேட்பாருன்னா, நீ வந்து யாரையாவது லவ் பண்ணி ஏமாத்திருக்கியா, அதனால தான் அவன் வந்து பிரேக் ஒயரை வந்து பிச்சு விட்டானா அப்படி இப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கேட்கவும், அந்த மாதிரிலாம் நீ அதை பற்றி பேசாத. இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் லவ் பண்ண, அதாவது நீ லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணோட லவர் கூட அந்த மாதிரிலாம் கிடையாது, அவள் வந்து நல்ல பொண்ணு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போகும். சரி சரி ரொம்ப எமோஷனல் ஆகாத, கூல் டவுன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினா மாறிடுவாங்க. மாறினவுடனே இப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, இந்த மாதிரி என்னாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பதட்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்போ அவள் தான், அதாவது உன்னோட இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி அதுதான் வந்து இருந்தது அப்படின்னு. இவ்வளோ நேரம் நீ அவள் கூட இருந்து சமாளிச்சிட்டியா, பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க தோளில் வந்து சாஞ்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவகிட்ட நீ ரொம்ப உஷாராக இருக்கணும், ஏன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம 2 பேரையும் அவள் பிரிக்க பாப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ ஒன்று ஹீரோ மனசில் என்ன நினைப்பாருன்னா, அவள் இங்கிருந்து பிரிக்க பார்க்கறது, அவளும் என்ன தானே லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவள் எப்படி நம்மளை பிரிக்க பாப்பா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாரு. வந்துட்டு அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கினால பிங்க் கலரில் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு ப்ரொஃபஸரோட தங்கச்சி இருக்காங்களா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இது ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஒரு நாள் போட்டுட்டு தருவான்னு கேட்கும்போது, இல்லை இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உடனே அவங்க முகத்தை சுழிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட டாலரை பார்க்குறாங்க. நீ எதுக்கு இந்த செயினை போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இது ஹீரோ கொடுத்ததுன்னு சொல்லும்போது, இது வந்து ஆபத்து வராமல் இருக்கிறதுக்காக மாதிரி தான் ஹீரோ ஒரு கிஃப்டாகவே கொடுத்துருப்பாரு. ஹீரோக்கு தானே ஆபத்து, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு தானே ஆபத்து அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்து, அப்போ அவன் தானே போடணுன்ற மாதிரிலாம் இவங்க கேட்பாங்களா. ஒன்று ஹீரோயினுக்கே ஒரு யோசனை வரும், இப்போ ஹீரோ வர தனியாக போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவர் வெளியே போயிருக்க டைமில் அந்த டைம் பார்த்து ஹீரோவை இப்போ யாரோ அவங்க நினச்ச மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவங்களே ஒன்று ஹீரோயின் பின்னாடியே துரத்திட்டே வருவாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ ஹீரோ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனை துரத்திட்டு போய் இன்னைக்கு உன் முகத்தை பார்த்தே தீரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவர் பின்னாடி துரத்தும் போது அவர் பார்த்தீங்கன்னா எகிரி குடிச்சு அங்கேயே ஓடிட்டே இருப்பாரு. தவறி விழுந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மயக்கம் போட்டிருப்பாரு. ஹீரோயின் வந்து அதை பார்த்துருவாங்க. இப்போ மழை பெய்த உடனே ஹீரோக்கு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சுக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் தலையில் அடிச்சான்ல, அவன் எப்படி இருப்பான்ற மாதிரி ஓரளவுக்கு எனக்கு இப்போ ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, அவன் இப்போ ஓடும் போது அப்பவும் சரி இப்பவும் சரி அவன் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான் பிளாக் கலரில். அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பறவையோட சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம காலேஜோட பேர் வந்து போட்டிருக்கு. இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இவர் சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டவர் வந்து கேட்டுட்டு தான் இருப்பார். ஹீரோ இப்போ என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கும் கூட்டு வந்துருவாங்களா, இப்போ அதே கதையை இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதில் ஹீரோக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீ வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து லவ் பண்ணியிருக்கேன், அவன் தான் நம்மளை பழி வாங்கிட்டு இருக்கான்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லிட்டே இருப்பார். அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா. இப்போ வந்துட்டு இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், இப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு இப்போ ஹீரோயினை பற்றி நீ தொல்லை பண்ணாத, நீ யாரையாவது லவ் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் கேட்டுகிட்டே இருப்பார். கேட்கும் போது அந்த கேரக்டர் என்ன பண்ணா, உன்னால் முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்குமா. ஹீரோ வந்துட்டு கிட்ட வந்துட்டு, அதாவது ரொம்ப ஆள் மனசில் போய் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருப்பார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் போய் ஹீரோயின் வந்துருவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எட்டி ஒரு உததான், நான் இல்லாத நேரம் அந்த கேரக்டர் கூட நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவாங்க. ஹீரோ இப்போ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு மாதிரி பறவை சிம்பிள் போட்டது தானே அவர் வந்து அந்த அவரோட ட்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தது, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் சுற்றிட்டே இருந்தார். அதனால இவர் என்ன பண்ணுறாரு, நல்ல டிராயிங் வரைஞ்சி, இவர் ஆல்ரெடி ஒரு தடவை வரைஞ்சிருப்பாரு, அது ஏடா கூடமாக இருந்திருக்கும். அதனால டிராயிங் வரைய தெரிஞ்சவராக கூப்பிட்டு வரைய சொல்லவும் அவர் அழகாக வரைஞ்சிடுவாரா. உடனே அதை ஒரு போஸ்ட்டாக போட்டு விட்டு, இந்த காலேஜில் இந்த மாதிரி யாராவது ட்ரெஸ் வச்சிருக்கீங்களா, அப்படி போட்டிருக்கவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களான்ற மாதிரிலாம் கேள்வியை கேட்டு போட்டு விட்டுருப்பாரு. இதோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் வேற கோவமா இருந்தாலே, கோச்சிட்டு போனாலே அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போய் கொடுக்க போவாரா. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எதுக்குப்பா நீ வாங்கிட்டு வர, உனக்கு அவளை தானே பிடிச்சிருக்கு, போய் அவள்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட கோவத்தை கொப்பளிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், ஏன்னா யார் லவ் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது, எங்கள் லவ் வந்து பிரிச்சு ஒன்று தான் நினைப்பா, ஆனால் எப்படி அவன் நம்மளை மட்டும் பிரிக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா அவள் என்ன லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இன்னும் கொஞ்சம் ஹீரோனுக்கு கோவம் வந்து திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எப்படி அந்த லவ் எல்லாம் வந்துச்சு, அதுவும் அவள் நார்மலாக நிறைய பேர் கூட சுற்றுலா கொள்கிற மாதிரி பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்படின்ற நேரத்தில் ஒருத்தனை இவ்வளோ நேசிக்கிறானா புரியலையே எனக்கும், நம்மளே பிரிக்காமல் இருக்க, அதுவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு வேளை இவன் கூட சேர்ந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த கேரக்டராக இருக்கும்போது அதெல்லாம் இவங்க பார்த்துருப்பாங்கல்ல, அதனால அவ்வளோ ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுனாலயா, இல்லை நிறைய இடத்துக்கு அவன் கூட சேர்ந்து போனதுனால அவனை பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியலேன்னு யோசிக்கும் போது, அதுவும் ஹீரோ வந்து கை பிடிச்சிட்டு இருக்கனால இவங்க யோசிக்கிறது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிடும். ஒன்று ஹீரோ இப்போ என்ன சொல்வானா, நீ யோசிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீ யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை, நான் நேசிக்கிறது உன்னதான், உன் கூட அந்த இடத்துக்குலாம் போனால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஸோ நீ எதை பற்றியுமே கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் இப்போ இவங்களுக்கு இப்போ தான் சிரிப்பே வரும். ஹீரோ அங்கேருந்து இப்போ கிளம்பிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தார்ல அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் தேடிட்டே இருக்கோம்ல, இப்போ அவரே அவரோட முகத்தை காட்டிடுறாரு. அது யாருன்னா அந்த புக் ஷாப் வச்சிருக்காருல அவர் தான் அந்த ஆளாவே இருக்காரு. அவர் ஹீரோயின் லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்காரு இல்லைன்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் வில்லன் தரமாக நின்று சிரிச்சுட்டு பார்த்துட்டு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்துட்டு இப்பெல்லாம் ஹீரோ
கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவர் ஹீரோ பேசிட்டு போயிடுறாரா, ஹீரோயின் வந்துட்டு அவர்ட்ட நல்லா பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அவங்க கூட எல்லாரும் படிக்கிறவங்க பசங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களும் ஒரு மாரி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்களா, அந்த டைம்ல உடனே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கோவம் வருது. உடனே அந்த ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல, அது வெளிய வந்துருது. உடனே இந்த ப்ரொஃபஸரோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து இது என்ன சொல்லுது அந்த கேரக்டர், இந்த மாரி ஹீரோ வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அவனோட எக்ஸ் லவர பத்தி உன்கிட்ட கேட்டானா, அத பத்தி நான் சொல்ற மாரி தான் நீ சொல்லணும். உன் இஷ்டத்துக்கு நீ எதுவும் சொல்லக்கூடாது. அப்படின்ற மாரிலாம் சொல்லி வைக்கவும், அவங்களுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. இவ என்ன வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்ற மாரி அவங்களும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ வந்து ஒரு போஸ்ட் போட்டார்ல, அதுக்கான ஒரு ரிப்ளை ஒண்ணு வந்திருக்கு. அதனால தான் ஹீரோ இப்ப அவசர அவசரமா அங்கருந்து போயிருப்பாரு. அந்த மெசேஜ் போட்டவங்க கிட்ட போயிட்டு கேட்பாரு, "நீ இந்த ட்ரெஸ் போட்டவன பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பார்த்துருக்கேன். ஆனா இப்ப கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ரூமுக்கு வரும்போது, இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி தங்கியிருந்தவன் வந்து அந்த ட்ரெஸ் வந்து அங்க இருந்தது. அத நான் பார்த்தேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாரு அந்த பையன். போயிட்டே இருக்கும்போது, இப்ப அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது சுத்திட்டு இருக்குல்ல, அது ஹீரோ கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்குது. பேசும்போது இப்ப ஹீரோ டைரக்ட்டாவே அதுகிட்ட கேட்டர்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த புக் ஷாப் வச்சிருக்காருல்ல, அவரோட பேர சொல்லி கேட்கிறாரு. அதாவது அவர் தான் இன்னும் சரியா தெரியல. அந்த பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் தங்கியிருந்தான்ல, அந்த பையன பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு வந்துட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஹீரோ வந்து அப்படியே கைய புடிச்சு பேசுற மாரி பார்க்குறாரு. அப்ப வந்து அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சோனே கேட்கிறாரு. உடனே இப்ப அந்த கேரக்டரே வந்து பயப்படுது. அப்ப கைய புடிச்சு பார்த்தா இவன் ஏதோ கண்டுபிடிக்கிறான் போலயேன்னு சொல்லிட்டு கைய பின்னாடி மறைச்சு வச்சுக்குது. உடனே வந்து ஹீரோ வந்து சொல்லு சொல்லுன்னு கேட்கும்போது, இப்ப நான் சொல்றதா இருந்தா நான் ஒண்ணு கேட்பேன். அத நீ செய்வியான்னு சொல்லிட்டு கேட்கிறாரா? அந்த அந்த பொண்ணு கேட்கும்போது ஹீரோ நான் செய்வேன்னு சொல்லவும், இப்ப நான் அந்த விஷயம் நீ கேட்கறதுக்குலாம் நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன செய்யணும்னா, நீ லவ் பண்றீல பொண்ணு, அவள கழட்டி விட்டுட்டு என்ன தான் நீ லவ் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோ சரி நான் லவ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. நீ உண்மையா அப்படித்தான் செய்வியான்னு கேட்கும்போது, கண்டிப்பா அவள கழட்டி விட்டுட்டு உன்ன லவ் பண்றேன். நீ உண்மைய மட்டும் சொல்றியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. அந்த கேரக்டர் வந்துருது. ஹீரோவுக்கு உடனே அவ்வளோதான் என்ன செய்றதுன்னே தெரியல இந்த நேரம். உடனே என்ன கழட்டி விடுற அளவுக்கு நீ வந்துட்டில, அவள தான் லவ் பண்றேன்ற அளவுக்கு எப்படியோ போய் தொல அப்படின்ற மாரி தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு இப்ப மண்டையில உள்ள முடி அத்தனையும் பிச்சு எரிஞ்சிரலாமான்ற அளவுக்கு அவருக்கு அவ்ளோ கோவம் வருது. ஹீரோ வந்துட்டு போலீஸ்காரங்கலாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருப்பாரா, இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இதே மாரி சட்டைய வந்து இந்த மாரி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டுருக்கான் அப்படி இப்படின்ற மாரி அவங்களும் ஏதோ கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இத மாரி கண்டுபிடிச்சு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு வந்து ஒரு யோசனையா இருக்கு. ஒரு வேள வந்துட்டு இப்ப அந்த ட்ரெஸ் போட்டிருக்கார்ல இவர் வந்துட்டு ஹீரோயின் உடம்புல உள்ள இன்னொரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட லவ்வரா தான் இது கண்டிப்பாவே இருக்கணும். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றத மனசுல நினைக்கிறாருன்னா வெளிய சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னும் யோசனையா இருக்கு. இப்ப யார்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க ரூம்மேட் முன்னாடி தங்கியிருந்தாங்கல்ல, அந்த ரூம்மேட்ட போய் ஹீரோ வந்து சந்திக்கிறாரு. சந்திச்சவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின முன்னாடி லவ் பண்ணான்ல ஒருத்தன், அவன பத்தி எதுவும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் வந்து அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, ஆமா அவ லவ் பண்ணா. ஆனா வந்துட்டு அந்த பையன பத்தி பெருசா வெளிய தெரிஞ்சுக்க வேணாம். யார்ட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருப்பான். அதனால அவளும் யார்ட்டயுமே சொல்ல மாட்டா அப்படின்ற மாரி மட்டும் சொல்லுவாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க கிளம்பும்போது, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கிட்ட தானே பேசிட்டு இருக்காரு. அவங்க கைய பிடிச்ச உடனே, அவங்க இப்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, அந்த கேரக்டர் ஹீரோயின் உடம்புல இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து நம்மகிட்ட சொன்னுச்சே, இந்த மாரி என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வர பத்தி கேட்டான் அப்படின்னா வந்துட்டு, நீ யார் கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே, நம்ம வேற அவசரப்பட்டு உளறிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்களா, ஹீரோக்கு இப்ப புரிஞ்சிரும். அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் உடம்புல உள்ள இன்னொரு கேரக்டருக்கு அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வர பத்தி சில விஷயங்கள் தெரியுது. அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுதான் அப்படின்ற மாரி இவர் புரிஞ்சுக்கிறாரு. என்ன நினைக்கிறாருன்னா, ஹீரோயின போய் பார்க்கணும், அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதோட ஹீரோயின போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒருத்தன லவ் பண்ணில, அவன்கிட்டயும் வந்துட்டு இதே மாரி அந்த ட்ரெஸ் இருந்திருக்கு. அதாவது இந்த பறவை படம் போட்ட ட்ரெஸ் அவன்ட்டயே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல தங்கியிருந்த அவன்கிட்டயும் அதே மாரி இருக்கு. என்ன அடிச்சுட்டு போனாலும் அவன்கிட்டயும் இது இருக்கு. இந்த 3 பேர்ல யார் என்னன்றது எனக்கு தெரியல. அத பத்தின விவரங்கள் வந்துட்டு உன் உடம்புல வர இன்னொரு கேரக்டருக்கு தெரியுது. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது, உன்ன லவ் பண்ணால முன்னாடி எக்ஸ் லவர், அவனா கூட இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. உடனே வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணவன் வந்துட்டு, நான் அவன போய் எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்துட்டேன். அவன் கிடைக்கவே இல்ல. அவன்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்தே கிடையாது. இந்த அளவுக்கு இன்னொருத்தவங்கள இப்படி பண்றது, கொல்றது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாரி நீ தேடாத. ஆனா இந்த மாரி உன்ன யார் பண்ணாங்களோ, அவங்கள எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கலாம். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட கைய பிடிச்சிட்டு பேசுறாங்களா, அப்ப ஹீரோக்கு வந்து இவங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்ப ஹீரோ என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இவங்க உடம்புல இன்னொரு அந்த கேரக்டருக்கு தான் அவன பத்தி தெரிய வருது. இவங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நேரா இப்ப இவர் எங்க போறாருன்னா, ப்ரொஃபஸர பார்க்க போறாரு. அங்க போனவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த சைக்கோ ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன பத்தி ஏதாவது உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவன பத்தி சில விஷயங்கள் தெரியும். அவன் பொதுவா என்ன பண்ணுவான்னா, தனிமையில இருக்க பொண்ணுங்களையே லவ் பண்ணுவானாம். அதனால தனிமையா மட்டும் தயவு செஞ்சு இருந்துடக்கூடாது. தனிமையில இருக்க பொண்ணுங்களா பார்த்து பார்த்து அவன் லவ் பண்ணுவான். அது மட்டும் இல்லாம அவங்க மேல அவன் உயிரே வச்சிருக்க மாரி அவன் அந்த அளவுக்கு லவ் பண்ணுவான். அவன் லவ் பண்றத பார்த்து அந்த பொண்ணுங்க அப்படியே மயங்கி அதான் அதாவது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அவன நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஏதாவது சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றபோது, அவன் எந்த ஃபோட்டோஸ்லயும் நான் நிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிடுவான். இதுவரைக்கும் அவன் நெறைய பொண்ணுங்கள லவ் பண்ணிட்டு வந்திருக்கான். எந்த பொண்ணையுமே வந்துட்டு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கவே விடமாட்டான். அந்த மாரி தான் அவன் வந்து ஃபோட்டோஸ்லயும் அவன் நிக்க மாட்டான். அதே சமயத்துல வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு நெனைப்பான். அவன் லவ் பண்ற பொண்ணுங்களோட கண்ண கட்டி, இங்க ஒளிஞ்சிருக்கேன், அங்க ஒளிஞ்சிருக்கேன்னு தேடி கண்டுபிடிக்க சொல்லுவான். கடைசியில அவங்களுக்கு மயக்க மருந்து குடுத்து அவங்க தூங்கி எந்திரிக்கும்போது பாத் டப்ல தான் அவங்க இருப்பாங்க. அந்த டப்ல இருக்கும்போது பார்த்தோம்னா, அங்கேயே அவங்கள வந்து முடிச்சு கட்டி விட்டுருவான்.
மேலே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருவான். அது மட்டும் இல்லாமல் அங்கே கெமிக்கல் எல்லாம் தூவி அவங்க இருந்த இடம் தெரியாமல் அப்படியே ஏதோ பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருவான். இந்த மாதிரிலாம் இருந்துட்டு அவன் ஒவ்வொரு பொண்ணுங்களையும் இந்த மாதிரி தான் வீணாக்கிட்டு வந்துட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ ஹீரோ கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்படி தான் அவன் பண்ணுற முறையாகவே இருக்குது, 3 வருஷமாக அவன் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கான், அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சில விஷயங்கள் சொல்லுவார். இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி பகீர்னு இருக்குது. அப்போ தான் அவரோட தங்கச்சி இருக்காங்களா, ப்ரொஃபஸரோட தங்கச்சி, அவங்க வேறு என்ன சொல்கிறாங்க, இது நீங்கள் சொல்கிற கதை எல்லாத்தையுமே நான் புக்ஸில் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது புக்கில் படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புக்கை தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க. அதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடந்திருக்கலாம், அதாவது ஒவ்வொரு பொண்ணுங்களை வந்து முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் இது ஒரு கதையாகவே ரிலீஸ் ஆகியிருக்கு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கும் ஒரு மாதிரி டவுட் ஆகுது. இதெல்லாம் நடந்திருக்குன்னா இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கே, அப்போ இந்த விஷயத்துக்கும் இந்த கதைக்கும் இந்த புக்குக்கும் இதோட ஆத்தருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, இந்த ஆத்தர் யார், இந்த புக்கை நீ எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த புக் ஷாப்பில் தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ப்ரொஃபஸரோட தங்கச்சி வந்து சொல்லவும் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த புக் ஷாப்க்கே போகிறாங்க. ஆனால் அந்த புக் ஷாப்பில் இருக்கிறவர் தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவர் அப்படின்றது தெரியாதுல்ல ஹீரோக்கு. பேசிகிட்டே இருக்கும்போது இந்த புக்கு எங்களுக்கு வேணும், அதுவும் செகண்ட் பார்ட் வேணும், தேர்ட் பார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருக்காரு. உடனே இந்த புக் ஷாப் ஓனர் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை இதெல்லாம் வந்துட்டு லிமிடெட் எடிஷன் தான், இப்போல்லாம் அவர் எழுதுறது இல்லை, எழுதின புக்கு வேணால் 1-2 பீஸ் இப்போதைக்கு இருக்குது, அதை வேணால் உங்களுக்கு தர, அதுவும் ஃப்ரீயாகவே தரேன், படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் ஹீரோ அதை ஆசையாக வாங்கி பார்க்குறாருன்னா அவருக்கு என்ன தான் அடுத்ததுன்றது தெரியல. அதனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த கடைசி பார்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹீரோனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து அவர் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறாரு, இந்த புக்கை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்னொரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, ஹீரோயின் உடம்புல இன்னொரு கேரக்டர் இருக்கிற விஷயத்தை கொண்டு எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பகீர்னு இருக்குது. அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், எனக்கு உடம்புல இன்னொரு கேரக்டர் இருக்குன்றது அவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, எனக்கு ஒன்றும் சுத்தமாக புரியவே இல்லை. நான் அந்த கேரக்டர் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்குமா, இல்லை நான் எதுவுமே சொல்லலையே, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னும் போது ஹீரோயின் பதறிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, கண்டிப்பாக இந்த ஆள் தான் வந்துட்டு என் தலையில் அடிச்சிருக்கான், அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே குழப்பிட்டே இருப்பாங்க. போயிட்டு நம்ம உடம்புல உள்ள அந்த கேரக்டர் வெளியே வர வச்சாதான் அதுக்கான விட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்களா. உன்னை ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ இப்போ அவளை வெளியே வர வைக்கணும் அப்படின்றாங்க. அது இப்போ நம்ம எப்படி நான் பதட்டப்பட்டாலோ இல்லை எமோஷனலாக தான் அவள் வெளியே வருவா, சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கையை பிடிச்சிட்டு கூட்டு வராங்க. அந்த காலேஜுக்கு நடுவில் நின்றுட்டு இப்போ எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, இப்போ நீ எனக்கு கிஸ் பண்ணு, இந்த டைமில் அவள் வந்து வெளியே வந்துருவா அப்படின்னு சொல்லவும் ஹீரோ இதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா கிஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த கேரக்டர் வெளியே வந்த மாதிரியே தெரியல, வேணும்னே அது அமைதியாக இருக்குது போல இருக்கு. உன்னை இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு ஹீரோக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நேரம் வந்திருக்கணுமே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அந்த டைம் வந்து ஹீரோ என்ன கேட்பாருன்னா, மொத உனக்குள்ள இந்த இன்னொரு பர்சனாலிட்டி வந்து எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிப்பாங்க. அப்போ தான் அவங்க நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவங்களோட ஆள் மனசுக்குள்ள ஹீரோ அப்படியே கையை பிடிச்சிட்டே பார்க்கும்போது அவருக்கு நல்லாவே தெரிய வரும். ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தோன்னா கூட படிக்கிற பசங்க எல்லாருமே ஹீரோயினை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இந்த இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அது என்ன பண்ணிடும், வெளியே வர ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குள்ளேயும் பொதுவாக அந்த கேரக்டர் இருக்க தானே செய்யும். அந்த கேரக்டர் வெளியே வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து அடித்து துவைக்கிறது இஷ்டத்துக்கும் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சிருக்கும். அதுலேருந்து தான் அவங்களை கிண்டல் பண்ணுறதே எல்லாரும் விட்டுருப்பாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே வந்துட்டு ஹீரோயின் அப்பாவியாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு கொஞ்சம் எல்லாரையும் அட்டகாசம் பண்ணுற மாதிரி வர ஆரம்பிச்சாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டு இப்போ தெரிய ஆரம்பிக்குது. இல்லாமல் இப்போ ஹீரோ வந்து அடுத்த கேள்வியை அதுக்கிட்ட கேட்பாரு, இங்கே பாரு எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. அந்த கேரக்டர்கள், அதாவது ஹீரோயினை லவ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்துட்டு அவனை பற்றி எனக்கு சில விஷயங்கள் சொல்லு. ஏன்னா அவன் தான் வந்துட்டு இந்த சைக்கோ ஆளுன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லை, அவர் ப்ரொஃபஸர் சொன்னது அதானே. ஏன்னா ஹீரோயினும் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க இப்போ ஹீரோனை லவ் பண்ணவரும் அந்த சைக்கோ தான் மொத்தத்தில். ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிருக்கும்போது என் கூட சேர்ந்து நீ ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்கல்ல, ஹீரோனே அந்த மாதிரி தான் அவன் பண்ண பார்த்துருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு எப்படியாவது ஹீரோனை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இப்போ இந்த பொண்ணுகிட்ட கேட்பார், அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மனசுக்குள்ளே போயிட்டு கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த கேரக்டர் வந்து என்ன சொல்லிடும்னா, இல்லை நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் இனிமேல் லைஃப் லாங் வந்துட்டு உன்னோட லவ்வர் உடம்புல வந்துட்டு நான் வரமாட்டேன், அவள் மட்டுமே உனக்கு லவராக இருப்பா. ஆனால் அந்த லவ்வரை பற்றி, அதாவது ஹீரோயின் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணல அவனை பற்றி மட்டும் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவுமே நீ கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே டீல் பேச ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து மயக்கம் ஆயிடுறாரு. திரும்ப அவர் முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அப்போ தான் வந்து ப்ரொஃபஸரும் ஹீரோயினும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதிகமாக இவரோட பவரை யூஸ் பண்ணி ஆள் மனசுக்குள்ளே வரைக்கும் போகிறாருல, அதனால ஆழம் தாங்காமல் இவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. திரும்ப முழிச்சு பார்க்கும்போது இப்படி மயக்கத்தில் இருக்காரா. உடனே இப்படி அவங்கெல்லாம் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து கொஞ்ச நேரம் கண்ணே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நீ யோசிக்காத, அப்படிலாம் இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போனவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்லாம் ஓகே தான், இப்போ எல்லாம் எனக்கு நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஹீரோயினை ஹக் பண்ணிப்பாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஹீரோனை கிஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஆச்சரியம், என்னடா இது, அன்னைக்கு காலேஜில் ஹக் பண்ணி கிஸ் பண்ணேன், அப்போ சரி வராமல் போகிறதுக்காக இப்போவும் வரலையே, எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோ மனசில் என்ன நினச்சிக்கிறாருன்னா, அவள் தான் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டால, இதுக்கப்புறம் எந்த காலகட்டத்திலையும் உடம்புல நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டால அப்படின்ற மாதிரி அவர் மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டு இருப்பாரு. திட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக நான் வீட்டுக்கு போகிறதே
வீடே இல்ல. அப்ப அந்த வீட்டு ஓனர் வந்துட்டு வீட்ட காலி பண்ண சொல்லிட்டாரு. ஸோ அவர போய் பார்த்துட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு, நம்ம இங்க வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் சந்தோஷமா போறாங்க. ஹீரோக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே அந்த கேரக்டர் இவ உடம்புல வராது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்காரு. இப்ப வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் ஒதுங்க வைக்கிறாங்க. ஹீரோவும் அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணும்போது கபோர்ட்ல பார்க்குறாரு. அவர் என்ன மாரி ட்ரெஸ்ஸ தேடிட்டே இருந்தாரோ, அதே ட்ரெஸ் வந்து கிடைக்குது. அதே பறவை படம் போட்டது கிடைக்குது. அத பார்த்தோனே இவருக்கு ஹீரோக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நல்ல ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர வந்து தலையில ஒருத்தவங்க அடிச்சிருப்பாங்களா, அடிச்சிட்டு போனோனே இவர் கால பிடிச்சிருப்பாரு. கால பிடிக்கும்போது அவங்க திரும்பி பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மின்னல் வந்து அவர் மேல வந்து இடிச்சிருக்கும். இந்த கேப்ல அவங்க திரும்பி பார்த்தாங்களா, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின் உடம்புல இன்னொரு பெர்சனாலிட்டி இருக்குல்ல, அதுதான் ஹீரோவ பார்த்திருக்கும். இப்ப ஹீரோக்கு தெளிவா அந்த முகம் தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன அடிச்சது வந்து அந்த கேரக்டர் தானா? அப்ப வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பதறி போய் நின்னுட்டு இருக்காரு. இந்த டைம்ல வந்து ஹீரோயின் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? ஆமா என்னோடது தான். ஆனா வந்துட்டு இதே மாரி நான் முன்னாடி லவ் பண்ணேன்ல, அவன்கிட்டயும் இதே மாரி ஒரு ட்ரெஸ் இருக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணா வச்சிருப்போம். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸ அங்கேயே போட்டு அவர் பாட்டுக்கு வெளிய போயிடுறாரு. ஹீரோயின் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, முன்னாடி லவ்வர பத்தி பேசினதுனால கோச்சிக்கிட்டு போறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு மாரி கவலையாவே இருக்காங்களா. மறுநாள் வந்து ஹீரோவ வந்து பார்க்க வராங்க. ஹீரோவும் எதுவும் நடந்துக்கிற மாரியே காட்டிக்கல. 2 பேரும் திரும்ப வெளிய போறாங்க. ஜாலியா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருக்காங்க. அப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒண்ணு ஹீரோ என்ன சொல்றாங்க, நீ சொல்ல வரத வச்சு சில விஷயங்கள் எனக்கு புரியுது. நேத்து நீ கிளம்புனதுக்கு அப்புறமா நான் உன்ன பார்க்கலான்னு கிளம்பும்போது போலீஸ்கார் வந்தாரு. அவர் என்கிட்ட பேசினாரு. அவர் பேசும்போது தான் எனக்கு தெரியும். அவர் அந்த ட்ரெஸ்ஸ வந்து என்ட்ட காட்டினாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் போட்டு போன ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸ காட்டினாரு. அது என்கிட்டயும் அதே ட்ரெஸ் இருக்கு. ஸோ அத வச்சு பார்க்கும்போது நீ என்ன நினைக்கிறன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்னைக்கு தலையில அடிபட்டு நீ கீழ விழுந்து எந்திரிச்சேன்னு சொன்னியோ, அதே நாள் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நானும் ஒரு இடத்துலருந்து எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கும்போது என் உடம்புல வந்து இந்த ட்ரெஸ்ஸ நான் போட்டிருந்தேன். அதாவது போலீஸ்கார் காட்டின ட்ரெஸ் நேத்து நீ கையில வச்சிருந்தீல, அந்த ட்ரெஸ்ஸ நான் போட்டிருந்தேன். அப்ப அந்த ட்ரெஸ் எப்படி என் உடம்புக்கு வந்துச்சுன்றது எனக்கு தெரியல. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஒருவேளை எனக்குள்ள இருந்த அந்த பெர்சனாலிட்டி வந்து உன்ன அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அதா இருந்தா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன சொல்றாருன்னா, இப்ப என் தலையில அடிச்சதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இப்ப உன்ன மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த பெரிய தப்பும் பண்ணல. ஆனா என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, உன் உடம்புல இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் வந்து இந்த சைக்கோ கில்லர் போல இருக்கு. அதுதான் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுதுன்னோனே, நீ என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா, அவ தான் போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அன்னைக்கு நான் கேக் குடுக்கும்போது அந்த பக்கத்து வீட்ல இருந்தது. இந்த மாரி தொடர்ந்து இப்படி எல்லாரையும் பண்றது அவ தான் அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, அப்ப அவனா? அப்ப நான் தானா? அப்ப நான் இனிமே உயிரோட இருக்கக்கூடாது. நான் எத்தன பேர் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு பீச்சுக்குள்ள ஓட பார்க்குறாங்க. அதாவது கடலுக்குள்ள ஓட பார்க்குறாங்க. ஹீரோ அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறாரு. ஹீரோயின் ஒரு கட்டத்தில இப்ப அமைதியா இருந்தவங்க திடீர்னு இப்ப முழிக்கிறாங்க. முழிக்கும்போது பார்த்தோம்னா, அந்த கேரக்டரா முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அப்படியே டோட்டலா மாறிடுறாங்க. நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஓவரா பேசிட்டு இருக்க. போனா போது இனிமே நான் வரக்கூடாதுன்னு பார்த்தா என் மேலயே பழிய தூக்கி போடுறியா? நான் வந்து அந்த மாரிலாம் எல்லாரையும் பண்ணத நீ பார்த்தியா? நான் ஒண்ணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எத வச்சு நீ சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி டவுட் வந்து யாரு தெரியுமா உண்மையிலேயே பண்றது? ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவர் இருக்கார்ல, எக்ஸ் லவர். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் சொல்லும். நீ எப்படி அப்படி சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. வாங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஹீரோயின லவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு அவன் மேல டவுட் வரதான் செய்யும். ஏன்னா இவங்க அப்பப்ப வெளிய வந்துட்டு வந்துட்டு போவாங்க. இவங்க 2 பேரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல முயற்சி எடுத்திருக்கேன். அந்த நேரத்துல வந்துட்டு அவன் ஒரு தடவ வந்துட்டு இந்த மாரி ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு தான் அவன் வந்தான். அவன் வரும்போது எங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஹீரோ வந்து கேக் குடுக்க வந்தார்ல, அந்த வீட்டுக்கு தான் அவன் வந்தான். அவன் மேல எனக்கு ஏற்கனவே டவுட் இருந்துட்டே இருந்தது. ஹீரோ நான் லவ் பண்றது எனக்கு சுத்தமா புடிக்கல. பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அவன ஃபாலோ பண்ணிட்டு நினைச்சிட்டே இருக்கும்போது தான் அவன் அந்த வீட்டுக்குள்ள போனான். நீ அவன்கிட்ட தான் வந்து கேக்க குடுத்த. அந்த கேக்க குடுக்கும்போது அங்க ஒரு வீட்ல ஒரு பொண்ணு இருந்தது. நான் அந்த வீட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருந்தேன். அவன பத்தி வேவ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு கண்ண கட்டி விட்டு இஷ்டத்துக்கும் கிண்டல் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ண வந்துட்டு ஒரு மாதிரி இந்த பாத்ரூம்ல வச்சு இந்த மாதிரிலாம் வேல பார்த்தா. அத பார்த்தோனே பயந்து போயிட்டேன் நானே. அதாவது ஹீரோயின் உடம்புல அந்த கேரக்டர் சொல்லுது. பயந்து போனோனே அங்கிருந்து வெளிய வந்துட்டேன். அப்ப வெளிய வரும்போது தான் நான் உன்ன பார்த்தேன். நீ வந்துட்டு அந்த மயக்கம் போட்டு கிடந்த. அப்ப வந்து இவங்களும் அந்த ட்ரெஸ் தான போட்டுட்டு இருந்திருக்காங்க. போட்டுட்டு இருக்கவும் இவ ஹீரோ வந்து இப்படி கிடக்கும்போது, அப்ப அவர் வந்து இவங்க வந்து ஹீரோ வந்து மயக்கம் போட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதனால தான் ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்ணேன். கால் பண்ண உடனே நீ இப்ப ஆம்புலன்ஸ் வந்துரும்ன்றதுல தான் நான் அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டேன். நான் வந்து ஒரு கேரக்டரா சுத்திட்டு இருக்கேன். என்ன பத்தி யாரும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் போனேன். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதே அவன் தான் அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்பாங்கன்னா, அப்ப உனக்கு அவன் தான் தெரியுதுல்ல. நீ ஏன் இன்னும் போலீஸ்ட்ட சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அவன ஃபாலோ பண்றேன்ற விஷயமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டான். உன்ன விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்னையும் துரத்த ஆரம்பிச்சுட்டான். அப்படிதான் ஒரு தடவ அவன் என் கழுத்த புடிச்சிட்டு இருந்தான். அப்ப நான் வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் கண்ணுலயே அடிச்சு விட்டேன். அதுல அவன் தடுமாறும்போது அந்த மேல பாலத்துல இருந்து அவன புடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் நியூஸ்ல பார்க்கும்போது இந்த மாரி ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு அப்படின்ற மாரி செய்தி வந்தது. அதுலயே வந்துட்டு நம்மளால தானே இப்படி ஒருத்தன் இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் அவன் இல்லவும் இல்ல. எதுக்கு இத போய் எதுக்கு வெளிய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் மூடி மறைச்சிட்டேன். என்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்ற மாரி அது ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஆரம்பிச்சாங்களா இப்ப ஹீரோ வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஓவர் கோட் எடுத்து பொத்தி விடுறாரு. நீ பண்ணது தப்பு கிடையாது. அத தப்புன்னு சொல்ல முடியாது. நீ அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு இப்போ உடம்புல இன்னொரு அந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல, அது ஹீரோயின். அவங்களுக்கு வந்துட்டு நீயே ரெக்கார்ட் பண்ணி சொல்லிடு. நான் ஃபோன ஆன் பண்றேன். இந்த மாரிலாம் என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொன்னீன்னா,
அவளும் கொஞ்சம் தெளிவாயிடுவா அப்படின்னு சொல்லவும், அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்ப திருந்திட்டாங்கல்ல அந்த கேரக்டரும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நம்புறதுக்காக எல்லா விஷயமும் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா, நேரா வராரு ஹீரோயின் கிட்ட வீட்ல அவங்கள வந்து படுக்க வச்சு தூங்க வச்சுர்றாரு. காலையில அவங்க முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினா முழிக்கிறாங்க. முழிக்கும்போது அங்க ஒரு பக்கத்துல ஃபோனும் இருக்கு, ஒரு லெட்டரும் இருக்கு. இந்த வீடியோவ ப்ளே பண்ணி பாருன்னு சொல்லவும், அத ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த கேரக்டர் பேசின எல்லா விஷயமும் இருக்கு. இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உடனே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு திரும்பவும் சமாதானப்படுத்துறாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "என்னதான் நான் தற்காப்புக்காக அவன புடிச்சு தள்ளி விட்டுருந்தாலும், நான் பண்ணது தப்பு தான். உண்மையிலேயே அவன் தான் அந்த மாரி தப்பு பண்றவனா இருந்தா, அத வந்துட்டு நம்ம வந்து போலீஸ்காரவங்க தானே சொல்லணும். அப்படி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா வந்துட்டு, எல்லாருக்கும் ஒரு நியாயம் கிடைச்ச மாரி இருக்கும். திரும்பவும் அவன் இருக்கானோ, இல்ல திரும்ப அவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவன் அவனா இருக்கிறான்ற பட்சத்துல, அப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம போலீஸ்ல போய் சொல்லிடலாம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே போலீஸ்கார் வந்து, "வாங்க உள்ள போலாம்ன்னு" சொல்லிட்டு கூட்டிட்டும் போயிடுறாரு. கூட்டிட்டு போனது வந்து இவங்க வந்துட்டு ஆல்ரெடி இவங்களோட கேஸ தானே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அத பத்தி தான் சொல்லுவாங்க. இப்ப அந்த மாரி பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த சைக்கோ வந்து இதுக்கு முன்னாடி நெறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கான்ல, திரும்பவும் புக் வந்து எழுத ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லவும், ஹீரோவுக்கு வந்து இப்ப பகீர்னு இருக்கு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு, "நீ சொன்ன மாரி அவன தள்ளிவிட்டு அவனுக்கு ஏதாவது ஆகி இருந்தது அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா அவன் இவ்ளோ புக்ஸ் எழுதியிருக்க மாட்டான். அதுவும் உன்ன பத்தி இவ்ளோ டீட்டெயிலெல்லாம் எந்த புக்கும் எழுதியிருக்க மாட்டான். அவன் இவ்ளோ எழுதியிருக்கான் அப்படின்னா வந்துட்டு, அவன் உயிரோட தான் இன்னும் இருந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம திரும்பவும் அவன் ஏதோ ஒரு வேல பார்த்திருக்கான். அதாவது ரீசென்ட்டா லாஸ்ட் வீக் அந்த மாரி ஏதாவது அவன் வேல பார்த்திருக்கான். அதனால தான் இப்ப வந்து அத வந்து ஒரு கதையா அவன் எழுதியிருக்கான்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ இப்ப யோசிப்பாரு. ஹீரோயின் கிட்டயே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாம வந்துட்டு, இப்ப அந்த அவனோட ஃபோட்டோவும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போலீஸ் கொண்டு வந்து குடுக்குறாரு. அந்த ஃபோட்டோவ பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த புக் ஷாப் உள்ளவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்துட்டு, "இவன யாருன்னு எனக்கு தெரியும். அந்த புக் ஷாப்ல உள்ளவன்" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வராரு. இது வந்துட்டு எல்லா இடத்துலயும் போஸ்டரா ஒட்டி வச்சுட்டாங்கல்ல. அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து இத பார்த்தாராரு. உடனே புக் ஷாப்புக்குள்ளேயே வந்து ஒரு ரகசிய அறை மாரி ஒண்ணு ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அதுக்குள்ள போய் அவர் உட்காந்துக்கிறாரு. பக்கம் போயிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து புரொஃபசரோட தங்கச்சி இருக்குல்ல, அது வந்துட்டு திடீர்னு இந்த புக்கு கடைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் அங்க தான் அந்த 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 ரூம்ல இருந்து இப்ப தான் உள்ள போறாரு, வெளிய வராரு. இந்த மாரி இருக்கவும், இங்க வந்துட்டு இப்படி ஒரு ரகசிய அறை இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், நான் புக்ஸ் எல்லாம் எழுதுறதா இருந்தாலும், ரகசியமா ஏதாவது பண்றதா இருந்தாலும், டைரிலாம் எழுதுறதா இருந்தா இதுக்குள்ள தான் உட்காந்து எழுதுவேன்ற மாரி கதை சொல்றாரு. அந்த ரூம நான் பார்க்கலாமான்னோன, வந்து பாரேன் அப்படின்ற மாரி உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போனோனே ஒரு மாரி இருட்டா இருக்கும். இந்த பொண்ணுக்கே ஒரு மாரி பயமா இருக்கு. அண்ணன் சீக்கிரமா வர சொன்னாரு. நான் கிளம்பட்டுமான்னு கேட்கும்போது மண்டையிலே ஒரு அடி. அதோட அந்த பொண்ண கட்டி போட்டு அங்கேயே வச்சுர்றாரு இந்த ஆளு. இது தெரியாம வெளிய வந்துட்டு ஒரே தங்கச்சிய காணோம்னு சொல்லிட்டு கலவரமா போயிட்டு இருக்கு. இவன் தான் வந்து இந்த கடைக்கு வந்து அவ அடிக்கடி வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னோன, ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. இந்த மாரி ஒரு கடை இருக்கு. அது இங்க தான் இருக்குன்னு அவ நம்மகிட்ட அன்னைக்கு சொன்னால்ல. சோ இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் ஒரு பக்கம் கத்திட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நான் இப்போ உடனே வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. நான் கூட வருவான்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல யாருமே வர வேணாம் நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா போறாங்க. இதோட ஹீரோக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப ஹீரோ ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னவா இருக்குன்னா, இந்த மாரி உன்னோட தங்கச்சி அதாவது புரொஃபசரோட தங்கச்சி வந்து இந்த புக் ஷாப் அந்த ரகசிய ரூம்ல தான் இருக்கா அப்படின்ற மாரி ஒரு மெசேஜும் வருது. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு ஒரு பொண்ண வந்து அவன் தூக்கிட்டான் அப்படின்ற மாரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாரி இன்னொரு மெசேஜும் வருது. இதுக்கு இடையில போயிட்டு அந்த ரகசிய ரூம்ல இருந்து அந்த புரொஃபசரோட தங்கச்சிய போய் காப்பாத்திடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இப்ப யோசிக்கும்போது பார்த்தோம்னா, அங்க யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப ஹீரோயின வந்து அவர் ஹீரோயினுக்கு நம்பருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அந்த ஆளு. அதாவது வந்துட்டு, "நீ வந்துட்டு தனியா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ வந்தா மட்டும் தான் அவனோட தங்கச்சி நான் வெளிய விடுவேன்னு" சொன்னதுனால ஹீரோயின் வந்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோயின வந்து அவன் புடிச்சு வச்சிருப்பான் அப்படின்றது தெரியும். இப்ப ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு பேசுறாங்க. "எதுக்காக நீ இந்த மாரிலாம் பண்ற? ஏன் என் லவர் எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு?" கேட்கும்போது, "நான் அப்படிதான் பண்ணுவேன்ற" மாரி அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க கோவமா ஆகும்போது பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஆகுறாங்களா, உடனே இன்னொரு பெர்சனாலிட்டி வெளிய வந்துருது. "அன்னைக்கே உன்ன தள்ளி விட்டேன் பாத்தியா? நான் முறையா அத செய்யலடா. அத நான் செஞ்சிருந்தா இன்னைக்கு நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்ட." அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயின் உடம்புல உள்ள இன்னொரு கேரக்டர் வந்து அவர் கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல இப்ப அந்த ஆள் வந்து என்ன சொல்வான்னா, "இப்ப நான் உன்ன உயிரோட விடணும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப நீ ஹீரோவ கூட்டிட்டு வரணும். ஹீரோவ கூட்டிட்டு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு, அவன கை காலெல்லாம் கட்டி போட்டு அவன நீ முடிச்சு கட்டிட்ட அப்படின்னா, இனிமே உன்னையும் உன் உடம்புல உள்ள அந்த இன்னொரு கேரக்டரையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லவும், இவங்க வந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு தப்பி அப்படியே அலறிட்டு வருவார்ல. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, கொஞ்ச நேரத்துல இப்ப மயக்கம் போட்டு விழுறாரு. முழிச்சு பார்த்தா வந்துட்டு, இவங்க தான் வந்துட்டு ஹீரோ தலையில அடிச்சு அவர வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாரி பாத்டப்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்களா, அத பார்த்தோனே எதுக்கு அப்படிலாம் செய்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே இந்த கேரக்டர் என்ன சொல்லணும், நான் உயிரோட இருக்கணும். என் உடம்புல உள்ள ஹீரோயின் உயிரோட இருக்கணும் அப்படின்னா, நீ வந்து இறந்து போகணும். இதுதான் அவன் என்கிட்ட கேட்டது. அதுக்காக தான் நான் இத செய்றேன். அப்படின்ற மாரி சொல்லவும், போது அவர் வேற பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, இங்க பாத்தியா நான் எழுதுற கதைக்கு நான் தான் ஹீரோ. நீங்க 2 பேரும் லவ் பண்ணணுன்றதுக்காக தான் வேணும்னே உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சேன். அதனால பெருசா நீ இப்படி நினைச்சுக்கிட்டியா, அப்படி நினைச்சுக்கிட்டியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் தான் வந்து ஹீரோவா இருப்பேன். உன் வண்டியோட பிரேக் ஒயர கட் பண்ணி விட்டது நான் தான். அந்த கண்ணாடி இதெல்லாம் வச்சது எல்லாமே நான் தான். அப்படி இப்படின்ற மாரி இஷ்டத்துக்கும் அவர் பாட்டுக்கு பேசுவாரு. அம்மா பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் மாறி மாறி சண்டை போட இவர் இப்படி பேச, ஹீரோ அதுக்கு பதில் பேச, "நீ ஒரு கோலடா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது 2 பேரும் அடிதடி சண்டை நடக்க ஆரம்பிச்சுரும். இதோட பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஹீரோயின் உடம்புல உள்ள கேரக்டர் அவுத்து விட்டுட்டு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுரும். உடனே அவர் சும்மா இல்லாம அதையும் போய் வெளிய போய் சொல்லிடக்கூடாதுல்ல. அவர போய் ஓடி போய் பிடிக்க போவாரு. இந்த கேப்ல வந்து அவர டைவர்ட் பண்ணிட்டு வேகமா இவர்கிட்ட சண்டை போடுற மாரியே இவங்க கைய புடிச்சிருவாங்க. அதாவது ஹீரோயின் உடம்புல உள்ள இன்னொரு கேரக்டரும் ஹீரோவ லவ் பண்ண தானே செய்றாங்க. ஹீரோ கைய புடிச்சோன அவங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே கேட்கும். இப்ப இவன் எழுதுற கதையில வந்து அடுத்த பார்ட் அவன் எழுதி முடிச்சுட்டான். அதுல என்ன அவன்
எழுதியிருக்கான் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி என்ன ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு, அங்க என்ன இந்த மாரி பண்றதா எழுதி வச்சிருக்கான். அது வந்து மலை உச்சியா இருக்கு. அங்க வந்து 2 பேரும் சேர்ந்து குதிக்கிற மாரி தான் இருக்கு. இப்ப நீ என்ன பண்ற? நான் உன் கையில இந்த லைட்டர குடுக்குறேன். இந்த லைட்டர வச்சு எப்படியாவது நீ இங்கேருந்து கட்டி போட்டுருக்கான்ல, தப்பிச்சு போயிடு. அப்புறம் போய் போலீஸ கூட்டிட்டு வா. அதாவது விதின்னு இருந்தா நம்ம 2 பேரும் தப்பிச்சு நம்ம இது பண்ணலாம், சேரலாம் அப்படி இப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிடுறாங்க. அதாவது மனசுல நெனைக்கிறாங்க. ஹீரோ கைய பிடிச்சும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஹீரோவும் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேக வேகமா அந்த அந்த இத வச்சுட்டு அவுத்துர்றாரு. அப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாரு. இப்ப இவர் கனவுல அடிக்கடி உங்க கைய தொடும்போதெல்லாம் வரும்ல, மலை உச்சிலேருந்து அவங்க குதிக்கிற மாதிரியே. அது வந்துட்டு இவன் வந்து வேணும்னே தள்ளி விடுற மாதிரி தான் அவங்க நெனச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் இப்ப நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவாரு. ஒரு வழியா அந்த ஆள வந்து கண்டுபிடிச்சு இப்ப அரெஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த கேரக்டர் உட்காந்து பேசும்போது, அது என்ன சொல்லும்னா, இதுக்கப்புறம் நான் அவள தேடி வரமாட்டேன்னு சொல்லும்போது, "நீ அடிக்கடி அப்படித்தான் சொல்றா, நான் வந்துட்டே இருக்கேன்னு" சொல்லும்போது, அந்த கேரக்டர் சிரிக்கும். "இல்ல, அவ வந்து ரொம்ப அப்பாவி. அவளுக்காக தான் சப்போர்ட்டா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாரி அவக்குள்ள வந்தேன். இதுக்கப்புறம் நீ அவள நல்லா பார்த்துப்ப. அவளுக்கு எந்த ஒரு இதுவும் வராம நீ பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். அதனால நான் வரமாட்டேன். அவள நீ நல்லா பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவரு சும்மா இல்லாம போய் கிஸ் பண்ணி வச்சுருவாரு. கிஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப வர்றது ஹீரோயினா இருப்பாங்க. அதோட வந்துட்டு, "இப்ப நீ எனக்கு கிஸ் பண்ணியா? அவளுக்கு கிஸ் பண்ணியா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "உனக்கு தான். நீ வரணும்னு தான் பண்ணேன். இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு." அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோனும் சந்தோஷப்படுவாங்க. இத்தோட இந்த சீரிஸ் வந்து முடியுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்னொரு ரிவ்யூல சந்திக்கலாம்.